श्रीशैले सदया पात्रम् दीभक्त्यादि गुणान्नममितीन्द्रप्रवणम् वन्दे रम्यजामातरम् मुनिम् लक्ष्मीनाथसमारम्भाम् नारयामुनमध्यमामप्रदानार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम् कुजयुग्मयुग्मव्यामोहदत्तरितराणि कृणाय मेने अस्मत्पुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणम् प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वम् यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपते मुकुलाभिरामम् श्रीमत्तरङ्गियुगलम् प्रणमामि मूर्ध्ना भूतम् सरस्तमरदार्पय भट्टनाथ श्रीभक्तिधारकुलशेखरयोगिवाहान् भक्तान्विदेवपरायतीन्द्रस्तात् श्रीमत्पराङ्कुलमुनिः प्रणतोऽस्मि नित्यम् அல்லி நாட்டாமரை மேல் ஆரணங்கினின் துணைவி மல்லி நாடாண்டமடமையில் மெல்லியளாள் ஆயர்குலவேந்தனாகத்தாள் தென் புதுவை ஆயர் குலவேந்தனாகத்தாள் தென்புதுவை வேயர் பயந்த விளக்கு தென்புதுவை வேயர் பயந்த விளக்கு வேயர் பயந்த விளக்கு மண்ணு பெரும்புகழ் மாதவன் மாமணிவண்ணன் மணிமுடி மைந்தன் தன்னை உகந்தது காரணமாக மணிமுடி மைந்தன் தன்னை உகந்தது காரணமாக என் சங்கிழக்கும் வழக்குண்டே புன்னை குறுக்கத்தினாளல் புன்னை குறுக்கத்தினாளல் செருந்தி பொதும்பினில் வாழும் குயிலே வாழும் குயிலே பொதும்பினில் வாழும் குயிலே பன்னியப்போதும் இருந்து விரைந்து என் பவளவாயன் வரக்கூவாய் என் பவளவாயன் வரக்கூவாய். சியப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வர மதிநலம் அருளப்பெற்ற ஆழ்வார்கள் கோட்டியிலே ஸ்வதகா ஸ்திரீயாக பிறந்தவள் பூமி பிராட்டி ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார். அதனால்தான் ஆண்டாள் நாச்சியாருக்கு மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் தனி ஏற்றம். நம்மாழ்வார் பெண்ணுடை உடுத்தார், திருமங்கை ஆழ்வார் பெண்ணுடை உடுத்தார், பராங்குச நாயகி என்றும் பரகால நாயகி என்றும் பாசுரங்கள் பாடினார்கள். ஆனால் சுவாமி எம்பெருமானார் தெரிவித்தார், ஒரு சமயம் அவரிடத்துல கேட்டார்கள், திருப்பாவைக்கு ஓர் உரு சொல்ல வேணும், ஒரு வியாக்கியானம் பண்ண வேணும் என்று கேட்டார்கள் கோட்டியில் இருந்தவர்கள். அதற்கு எம்பெருமானார் பதில் தெரிவித்தார், மோவா எழுந்த முரடர் வேட்கைக்கு அதிகாரி அல்லர், முறை எழுந்தாரே சொல்ல வேணும். அதிலும் பெரிய பரிமாணிச்சிகளான பெரிய விராட்டியாருக்கும் அது நிலமல்ல. அப்போ திருப்பாவைக்கு யார் உரை சொல்லலாம், திருப்பாவையை யார் ஓர் உரு சொல்ல முடியும் என்னால் ஆண்டாள் நாச்சியார் தான் சொல்ல வேண்டும் என்று தெரிவித்தார் எம்பெருமானார். உடனே கோட்டியில் இருந்தவர்கள் கேட்டார்கள், சுவாமி ஆண்டாள் நாச்சியார் சொன்னால் யார் கேட்பார்கள், யார் கேட்பதற்கு தகுதி உண்டு என்று கேட்டவுடனே அதற்கும் உடையவர் பதில் தெரிவித்தார், ஆண்டாள் நாச்சியாரே சொல்லி ஆண்டாள் நாச்சியாரே கேட்கும் இத்தனை என்று ஆண்டாள் நாச்சியாருடைய பிரபாவத்தை தெரிவித்தார் சுவாமி எம்பெருமானார். பாஷைக்காரர் உடையவர்.
அப்படிப்பட்ட ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த பிரபந்தங்கள் 2. ஒன்று திருப்பாவை 30 பாசுரங்கள், மற்றொன்று நாச்சியார் திருமொழி 143 பாசுரங்கள். அந்த 143 பாசுரங்கள் நாச்சியார் திருமொழியிலே 5ஆம் திருமொழி மன்னு பெரும்புகழ் என்றதான பதிகம். இதை அழகாக குயில் பாட்டு என்றும் நம்முடைய பெரியவர்கள் கூறுகிறார்கள். இந்த பதிகத்திலே ஆண்டாள் நாச்சியார் திருவுள்ளம் பற்றியது என்ன? அதற்கு பரம போக்கியமாக அமைந்த பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் என்ன? இந்த 2த்தையும் இந்த கோட்டியிலே சேர அனுபவிக்க வேணும் என்ன அடியனுக்கு உபேயபூதராய் விளங்கக்கூடிய, பிராபியபூதராய் விளங்கக்கூடிய நம்முடைய ஜீயர் சுவாமிகளுடைய தேனே மலரும் திருவடித்தாமரைகளிலே அடியனுடைய பிரணாமங்களை தெரிவித்துக் கொண்டும் இந்த கோட்டியிலே 2 வார்த்தைகள் இந்த நாச்சியார் திருமொழி விஷயமாக விண்ணப்பிக்கலாம் என்ன அடியேன் ஆரம்பிக்கிறேன். இந்த பாசுரத்தினுடைய அழகச் சொல்வதா அல்லது அதற்கு பரம ரசகனமாக அமைந்த பெரியவாச்சான் உள்ள வியாக்கியானத்தை தெரிவிப்பதா என்னால் தமிழர் முழகாக ஒன்று தெரிவிப்பார்கள், சர்க்கரை பந்தலிலே தேன்மாறி பெய்தார் போலே அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. இந்த பதிகத்தை அனுபவித்தால் எது சர்க்கரை பந்தல் எது தேன் என்னே தெரியாது. சில இடங்கள் ஆண்டாள் நாச்சியார் பாசுரம் தேனாக இருக்கு, சில இடங்களில் பெரியவாச்சான் உள்ள வியாக்கியானம் தேனாக இருக்கு, சில இடங்களில் ஆண்டாள் நாச்சியாருடைய பாசுரங்கள் சர்க்கரை பந்தலை போலே விளங்குகிறது, சில இடங்களிலே பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் சர்க்கரை பந்தலை போலே விளங்குகிறது. அதனால் எதை அனுபவிக்கலாம் எதை அனுபவிக்க முடியாது, பாசுரத்தை சொல்வதா அதற்கு அமைந்ததான வியாக்கியானத்தை சொல்வதா அல்லது அந்த வியாக்கியானத்தை அருளி செய்த பெரியவாச்சான் பிள்ளை இந்த வியாக்கியானத்திலே உதாகரித்த பிரமாணங்களைத்தான் தெரிவிப்பதா என்னால் என்ன காரணம்னா, ஏறக்குறைய இந்த நாச்சியார் திருமொழி முழுவதிலுமே பெரியவாச்சான் பிள்ளை 265 பிரமாணங்களை தெரிவிக்கிறார். புருஷ சுக்தம், ராமாயணம், மகாபாரதம், ஹரிவம்சம், மகோபனிஷத்து, சாந்தோக்கிய உபனிஷத்து, தைத்திரிய சம்ஹிதை, விஷ்ணு புராணம், பகவத்கீதை, யஜுர்வேதம், ஸ்ரீ ரங்கராஜஸ்தவம், சரணாகதி கத்தியம், ஜிதந்தே ஸ்தோத்திரம், சகசிரநாமாத்தியாயம், வரதராஜஸ்தவம் என்ன ஏறக்குறைய 32 பிரபந்தங்களிலிருந்து பிரமாணங்களை நமக்கு எழுதி காட்டி கொடுக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை இந்த வியாக்கியானத்தில். அப்போ அந்த வியாக்கியானத்தை மட்டும் சேவித்தாலே நாச்சியார் ஆண்டாள் நாச்சியாருடைய திருவுள்ளம் என்னதுங்கிறது நன்னா தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அதற்கு மேலாக ஆண்டாள் நாச்சியார் சாட்சாத் பூமி பிராட்டி பாசுரம்னா கேட்கணுமா என்ன? ஒவ்வொரு பதத்திலும் ஒரு சுகம் உண்டு. அப்படிப்பட்ட 5வது திருமொழியை இந்த கோட்டியில் நாமும் அனுபவிக்கலாம். கீழே 4வது பதிகத்திலே ஆண்டாள் நாச்சியார் கூடல் இழைத்தாள் அப்படின்னா நமக்கு மனசில் ஒரு அபிப்பிராயம், இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். நாம் நினைத்த காரியம் நடக்கணும் அல்லது அது நடக்கும் அல்லது அது நடக்காமல் போய்விடும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் காத்துருக்கணும். ஆனால் அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் காத்து கொள்ளாத நிலை நமக்கு உண்டானால் அப்போ அந்த காரியம் நமக்கு அனுகூலமாக இருக்குமா பிரதிகூலமாக இருக்குமா என்று பார்ப்பதற்காக கூடல் இழைப்பது என்று ஒரு வழக்கம் உண்டு. கூடல் இழைப்பது என்றால் கண்ணை மூடிக்கணும், ஒரு பெரிய வட்டம் வரையணும், அந்த வட்டத்துக்குள்ள சின்ன சின்ன வட்டமாக வரைஞ்சுட்டே வரணும். இந்த வட்டத்தை எல்லாம் வரைந்து முடித்த உடனே கண்ணை திறந்து அந்த சின்ன சின்ன வட்டங்களெல்லாம் வரைந்தோம் அல்லவா, அது எவ்வளவு இருக்குன்னு எண்ணணும். அது இரட்டப்படையாக வந்தது 4, 8, 16, 24, 32 இப்படி இரட்டைப்படையாக வந்தால் நாம் நினைத்த காரியம் நன்றாக நடக்கும். ஒருவேளை ஒற்றைப்படையாக 5, 7, 11 இது மாதிரியான ஒற்றைப்படையிலே வந்தால் நாம் நினைத்தது நடக்காது. அப்போ இரட்டைப்படையிலே வந்தால் நடக்கும், ஒற்றைப்படையிலே வந்தால் நடக்காது என்பதை அந்த கூடல் இழைப்பது மூலமாக அறிந்து கொள்ளலாம். இப்போ ஆண்டாளுக்கு என்ன காரியமாகணும்? ஆண்டாள் நாச்சியார் கண்ணன் வருமானோ என்று காத்து கொண்டிருந்தாள். அவனோ வரவில்லை. அவன் வரும் வரையிலே ஆறியிருக்கலாமே என்னால் இவளுடைய ஸ்வரூபம் இவளை அவன் வரும் வரையிலே பொறுமையாக இருக்கவும் விடவில்லை. அதனால் அவன் வருவானா
அல்லது வராமல் போவானோ என்று கூடல் இழைத்தாள். கூடல் இழைத்து கேட்டாள், ஹே கூடலே, கண்ணன் என்னோடு சேருவானா சேரமாட்டானா என்று நீ எனக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று அந்த கூடலின் காலிலே விழுந்தாள். கூடல் என்பது இப்பொழுதுதான் பார்த்தோம் கோலம் என்று. அது ஒரு அச்சேதனம், அது பேசாது. அச்சேதனத்தின் காலில் ஆண்டாள் நாச்சியார் எப்படி விழலாம்? நான் நமக்கு ஒரு காரியம் ஆக வேண்டும் என்றால் எதை பார்த்தாலும் அந்த காரியம் நடக்குமா நடக்காதா என்றே கேட்போம். அயோத்தியில சக்கரவர்த்தி திருமகனுக்கு பட்டாபிஷேகம் என்று தெரிவித்தவுடனே அயோத்தியில் இருந்தவர்கள் என்ன பண்ணினார்கள்? சர்வஸ்மாத்பரனான சக்கரவர்த்தி திருமகனுக்கு பட்டாபிஷேகம், அதற்காக சர்வாந்தேவா நமஸ்யந்தி என்று எல்லா தேவதைகள் காலிலும் விழுந்தார்களே. அப்போ ஒரு விஷயத்தில் நமக்கு இருக்கக்கூடிய ஆதராதிசயம் நாம் என்ன பண்ணுகிறோம் என்றே நம்மை புரிய வைக்காது. ஆகவே தான் ஆண்டாள் நாச்சியாரும் கூடல் இழைத்தாள். ஆனால் அது அச்சேதனம், அதற்கு சைதன்யம் கிடையாது, வாய் திறந்து பேசவில்லை. ஆகவே மிகவும் வருத்தப்பட்ட ஆண்டாள் நினைத்தாள், சரி, அறிவில்லாத வஸ்துவான கூடல் இழைத்தோம், இனி அறிவு இருக்கக்கூடிய வஸ்துவின் காலிலே விழுந்து நம் காரியம் நடக்குமா நடக்காதா என்று கேட்க வேண்டும் என்று பார்த்தாள். அப்போ அச்சேதன வஸ்துவை விட்டு சேத்தனமான வஸ்துவை நாம் சேர வேண்டும், சேத்தனமான வஸ்துவிடத்திலே நாம் கேட்க வேணும் என்று எல்லா இடங்களிலும் பார்த்தாள். அப்பொழுது இவள் கண்களிலே பட்டது அழகான ஒரு குயில். அந்த குயில் இவளும் கண்ணனும் சேர்ந்து இருந்த பொழுது இவர்களை பார்த்தது. இவள் கண்ணனை பிரிந்து இருக்கும் பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஆண்டாள் நினைத்தாள், இந்த குயில் நம்மை பற்றி எம்பெருமானிடத்திலே தெரிவிக்கும், இந்த குயில் நம்மை எம்பெருமானிடத்திலே சேரவிடும் என்று அந்த குயிலின் காலிலே விழுந்து, குயிலே, நானும் அவனும் சேர்ந்திருந்த பொழுது நீ ஆனந்தம் அடைந்தாயே, இப்பொழுது நானும் அவனும் பிரிந்து இருக்கிறோம், என்னை பார்த்தால் உனக்கு என்னுடைய வருத்தம் தெரியவில்லையா? என்னை பார்த்தால் என்னுடைய கட்டம் உனக்கு புரியவில்லையா என்று ஆண்டாள் நாச்சியார் அந்த குயிலை பார்த்து கேட்கிறாள். உடனே நமக்கு இப்போ ஒரு சந்தேகம் வரும், குயில் இந்த காரியத்தை பண்ணுமா? ஏன்னா பொதுவாகவே பட்சிகளுக்கு ஒரு ஆச்சரியமான சக்தி ஒன்று உண்டு. அதிசக்தியா பதத்ரிஷூஹு அப்படின்னு பெரியமாச்சான் பிள்ளை ஒரு பிரமாணத்தை சொல்கிறார். பதத்ரிஷூஹு அதிசக்தியாக அப்படின்னா பட்சிகள் வெகு தூரம் பறந்து போகக்கூடிய சாமர்த்தியம் உண்டு. இப்போ வெகு தூரம் போகணும்னா எப்படி போகணும்னு தெரியணுமே, எந்த பாதையால் போகணும்னு தெரியணும், அதை விட எந்த பாதையில் போகக்கூடாதுன்னு தெரியணுமே. பட்சிகளுக்கு சுவாபாவிகமாகவே இயற்கையாகவே அந்த சக்தி உண்டு. ஆகவே ஆண்டாள் இந்த குயிலை பார்த்து கேட்கிறாள். இப்போ பெரியமாச்சான் பிள்ளை ஒரு கேள்வி கேட்டுட்டார், குயிலை பார்த்து இவ்வாறு கேட்கலாமா? என்னால் குயில் ஆண்டாளுக்கு அனுகூலமான வஸ்து. இந்த இடத்துல பெரியமாச்சான் பிள்ளை ராமாயணத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை உதாகரிக்கிறார். பிரதிகூலனான ராவணனிடத்திலேயே பிராட்டி பேசினாளே, அனுகூலம் என்றால் என்ன என்று அறியாத ராவணனிடத்திலேயே பிராட்டி பேசினாள். ஹே ராவணா, இந்த லங்காதேசம் நன்னா இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டால், உன்னுடைய ஜனங்கள் சந்தோஷமாக இருக்க வேணும் என்று ஆசைப்பட்டால், கோரமான வதம் உனக்கு வேண்டாம் என்று ஆசைப்பட்டால், என் பர்த்தாவான புருஷர்களிலேயே உயர்ந்தவனான சக்கரவர்த்தி திருமகனான ஸ்ரீ ராமபிரான், அந்த ராமபிரானோடு நீ ஸ்நேகம் பண்ணிக்கொள், அதுவே உனக்கு நல்லது. மித்ர மௌபயிகம் கர்த்தும் ராமகாம் ஸ்தானம் பிரீப்சதா. மித்ர மௌபயிகம், கே ராவணா, என்னுடைய பர்த்தாவிடத்தில் நீ நண்பனாக ஆகிவிடலாமே என்று பிராட்டி பிரதிகூலனான ராவணனிடத்திலேயே கேட்டாள் என்றால், பிரதிகூலனான ராவணனுக்கே உபதேசம் பண்ணினாள் என்றால், இங்கு ஆண்டாள் அனுகூலமான பக்ஷியை பார்த்து கேட்பதில் எந்த தவறும் இல்லையே. இப்போ பிராட்டி ரெண்டு காரியம் பண்ணினா. ஹே ராவணா, என் பர்த்தாவை ஸ்நேகமாக அடைந்து கொள் அப்படின்னா. அடுத்து இன்னொன்று சொன்னால், என் பர்த்தா யார் தெரியுமா? தர்மம்னா என்னுடைய பர்த்தா தான் தர்மம். என் பர்த்தாவை போல தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுறவா யாரும் கிடையாது.
என்னுடைய பர்த்தா எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவரிடத்துல சரணாகதி பண்ணினவர்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். சரணாகதி பண்ணினவர்களிடத்துல அபாரமான வாத்சல்யத்தோடு இருப்பவர். ஹே ராவணா, அதனால உனக்கு உயிரோடு இருக்கணும்னு ஆசையாக இருந்தால் என் பர்த்தாவோடு சேர்ந்து கொள். விதிதசகி தர்மஜ்யகா சரணாகத வத்சலகா என்று பிராட்டி ராவணனுக்கு மீண்டும் உபதேசம் பண்ணினாள். அப்போ ராவணனுக்கே சீதா பிராட்டி உபதேசம் பண்ணினாள் என்றால், பரம எதிரியான ராவணன் அவனுக்கே உபதேசம் பண்ணினாள் என்றால், இங்கு ஆண்டாள் நாச்சியார் தனக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய இந்த குயிலை பார்த்து பேசியது என்பது ஒன்றும் தவறு இல்லையே. அதைத்தான் பெரிய ஆச்சான் பிள்ளை இந்த பதிகத்தினுடைய அவதாரிகையில் தெரிவித்தார். தெரிவித்த முதல் பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் குயிலை பார்த்து தெரிவிக்கிறாள், ஹே குயிலே, அவனை என்னோடு சேர விடுவதுதானே உனக்கு கர்த்தவியம். அவனை என்னோடு சேர விடுவதுதானே உன்னுடைய பொறுப்பு. அவனை என்னோடு சேர விட்டு என்னை நீ ரட்சிக்க வேண்டாமா? அதுவும் இப்பொழுது நான் எப்படி இருக்கேன் தெரியுமா? எல்லா பதார்த்தங்களையும் முறையிலே நிறுத்த கடவனான அவன் முறை செய்யாவிட்டால், எல்லா பதார்த்தங்களையும் முறையில் அப்படின்னா எந்த வஸ்துவுக்கும் எந்த வஸ்துவாயிலும் ஒரு ஆபத்து வராமல் சிறியதை பெரியது நலியாத வகையிலே எல்லாரையும் ரட்சிக்கக்கூடியவன் என்னுடைய எம்பெருமான். அந்த எம்பெருமான் என்னை கைவிட்டானே, அனுகூலனான அந்த எம்பெருமான் என்னை கைவிட்டால் அடுத்து அனுகூலமாக இருக்கக்கூடிய நீதானே என்னை கொண்டு போய் எம்பெருமானிடத்திலே சேர்க்க வேண்டும் என்று முதல் பாசுரத்திலே ஆண்டாள் தெரிவிக்கிறாள். மன்னு பெரும்புகழ் மாதவன் மாமணி மன்னன் மணிமுடி மைந்தன் தன்னை உகந்தது காரணமாக என் சங்கிழக்கும் வழக்குண்டே. இதுவரைக்கும் ஒரு பாகம். அடுத்தது குயிலை பார்த்து சொன்னா, புன்னை குறுக்கத்தினாளல் செரும்பி புதும்பினில் வாழும் குயிலே. குயிலை கூப்பிட்டாள் ஆண்டாள். உடனே குயில் கேட்டது என்ன பண்ணணும் அப்படின்னது. அதுக்கு கடைசியில் தகவல் சொன்னாள், பன்னி எப்போதுமிருந்து விரைந்து என் பவளவாயன் வரக்கூவாய். ஏ குயிலே, நான் யாரிடத்துல ஆசை வைத்தேன் தெரியுமா? மன்னு பெரும்புகழ் மாதவன். மன்னு பெரும்புகழ்னா எப்பொழுதும் அவனை விட்டு பிரியாத சுவாபாவிகமாகவே உயர்ந்ததான கல்யாண குணங்களை உடைய எம்பெருமான். எம்பெருமானார் தெரிவித்தாரே, சுவாபாவிக அனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகணாம் என்று தெரிவித்தாரே. அப்படி இயற்கையாகவே கல்யாண குணங்கள் நிரம்ப பெற்ற எம்பெருமான். இப்போ எனக்கு அவன் கிருபை பண்ணணும்னா ஒன்றும் அவனுக்கு கல்யாண குணங்கள் இல்லாமல் இருக்கணும், அல்லது எனக்கு கிருபை பண்ணுவதற்கு உண்டான குணங்கள் அவனிடத்தில் குறைவாக இருக்கணும். இது ரெண்டும் இல்லையே. கல்யாண குணங்கள் நிரம்பியவன், எனக்கு கிருபை பண்ணுவதற்கு அனுகுணமான குணங்களும் கொண்டவன். அது மட்டும் கிடையாது, இப்போ எனக்கு அவன் கிருபை பண்ண வேண்டும் என்றால் நானும் அவனை பெறவானுங்கிற ஆசையில் இருக்கேனே. அப்போ எனக்கும் என்னுடைய ஆசையிலே குறைவில்லை. என்னை ரட்சிப்பதற்கு அவனுக்கும் குறை எதுவும் இல்லாமல் இருக்கும் பொழுதோ அவன் என்னை ரட்சிக்காமல் கைவிட்டானே. அதுவும் சரி, ஒருவேளை அவனும் என்னை கைவிட்டான் என்றால் என்னை அவனோடு சேர்த்து வைப்பதற்கு பக்கத்திலே பிராட்டி உண்டே. அதைத்தான் இங்கே ஆண்டாள் தெரிவித்தாள் மாதவன் என்று. மாதவன் என்னால் ஒரு காலவன் தன்னுடைய சுவாதந்திரியத்தால் என்னை கைவிட்டான் என்றாலும் இல்லை, ஆண்டாளை கைவிடக்கூடாது என்று சொல்வதற்கு பக்கத்திலே பெரிய பிராட்டியார் உண்டே. ஏன், அசோகவனத்திலே திருவடி வந்து கேட்கிறார் பிராட்டி இடத்துல. ராவணன் வதமான பிறகு திருவடி வந்து பிராட்டி இடத்துல கேட்டார், அம்மா இவ்வளவு நாளாக உங்களுக்கு இவ்வளவு கட்டங்களை கொடுத்தாலே இந்த வானர இந்த ராட்சச ஸ்திரீகளெல்லாம், இவர்களெல்லாம் நான் வதம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், நீங்கள் எனக்கு அனுமதி கொடுக்கணும். உடனே பிராட்டி தெரிவித்தாள், ஹனுமன்னு இவர்களை வதம் பண்ணணும்னு நீ கேட்கிறிய, இவர்கள் என்ன தவறு பண்ணினார்கள்? சரி, இவர்கள் தவறே பண்ணினார்கள் என்னாலும் தவறு பண்ணியவர்களைத்தானே நாம் திருத்தி பணிகொள்ள வேண்டும். தவறு பண்ணியவர்களுக்குத்தானே நாம் ரட்சணம் கொடுக்க வேண்டும். ஹனுமன்னு ஒரு விஷயம் சொல்கிறேன், தவறு பண்ணியவர்களை தண்டிக்கணும்னா முதல்ல என் பர்த்தாவை தண்டிக்கணும், அடுத்தது என்ன தண்டிக்கணும், அடுத்து உம்மை தண்டிக்கணும். பாபானாம்மா சுபானாம்மா வதார்கானாம் பிளவங்கமா காரியம் கருணமாரியன ந கஷ்டின்னாபராத்தியதி. அது மட்டும் கிடையாது, இந்த லோகத்தில் தவறு செய்யாதவா தான் யாரு என்ன எடுத்து சொல்லக்கூடிய பிராட்டியும் பக்கத்தில் இருக்காளே குயிலே. அந்த பிராட்டி இருந்தும் எனக்கு அவன் கிருபை செய்யவில்லையே மாதவன்.
நான் என்ன பண்ணினேன்? ஒன்றும் கிடையாது. தன்னை உகந்தது காரணமாக. அதுவும் அவன் எப்படி இருக்கான் தெரியுமா? மணிமுடி மைந்தன். மைந்தன்னா மிடுக்கன்னு அர்த்தம். என்னை ரட்சிக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவன், என்னை ரட்சிப்பதற்கு அனுகுணமான பலத்தை உடையவன். அது மட்டும் கிடையாது, யாரோ ஒருவனை நான் பற்றினேனா இல்லையே, சர்வலோகத்துக்கும் சரண்யனாக இருக்கக்கூடிய எம்பெருமானை அல்லவோ பற்றினேன். அதுவும் அவன் எப்படின்னா, நான் தான் சர்வலோகத்துக்கும் சக்கரவர்த்தி என்று எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக அழகான கிரீடத்தை அணிந்து கொண்டதான மிடுக்கனாக இருப்பவன். அப்படி இருக்கக்கூடிய ஒருவனை நான் ஆசைப்பட்டேன். அதனால என்ன நடந்தது தெரியுமா? தன்னை உகந்தது காரணமாக இப்படிப்பட்ட கல்யாண குணங்களை உடையவன், பரிபூரணனானவன், என்னை ரட்சிப்பதற்கு அனுகுணமான எல்லா சக்தியையும் உடையவன். அப்ப அவன்தானே எனக்கு பிராப்தமான விஷயம். நான் என்ன ஆசைப்படக்கூடாத வஸ்துவையும் ஆசைப்பட்டேன் இல்லையே. அப்படி அவனை நான் ஆசைப்பட, அது மட்டுமில்லாமல் மற்றொன்று உண்டு குயிலே, என்னை அடைந்து அனுபவிப்பவன் அவன்தானே. அப்படி இருக்கும் பொழுது என்னை அவன் இழக்கலாமா? என்னை இழந்து போவதற்கு அவனுக்கு ஏதேனும் காரணம் உண்டா? நான் அவனை இழந்தேன். அதனால் என்ன நடந்தது? என் சங்கு இழந்து போனேன். என் கைகளிலே இருந்த வளையல்கள் என் கைகளை விட்டு கலன்று போனது. இப்படி அவன் செய்வதற்கு ஏதேனும் நியாயம் உண்டா? குயிலே, நன்றாக என்னை பார். நான் உன்னை பக்ஷபாதமாக எனக்கு சார்பாக பேசணும்னு எதுவும் சொல்லலை. நீ நடுநிலையிலே இரு. அவனுக்காகவும் பேச வேண்டாம், எனக்காகவும் பேச வேண்டாம். அவன் செய்தது சரியா என்பதை மட்டும் நீ சொல். அந்த எம்பெருமான் எப்படி தெரியுமா? அவனுடைய அடியார்களுக்கு என்றும் குறைவு கிடையாது. அவனுடைய அடியார்களுக்கு அமங்கலம் என்பதே கிடையாது. ந வாசுதேவ பக்தானாம் அசுபம். அப்படி இருக்கும் பொழுது நான் இப்படி கஷ்டப்படலாமா? இந்த இடத்துல பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப அழகா கீதையிலேருந்து ஒரு பிரமாணத்தை எடுத்து காட்டுறார். அந்த எம்பெருமான் எப்படியா அர்ஜுனனை பார்த்து சொல்கிறான், அர்ஜுனா, என் அடியார்களை நான் ரட்சிக்கிறவன். நானே சொல்லின்னு இருக்கேன் அர்ஜுனா. நானே சொல்லின்னு இருக்கிறதுனால யாரும் இதை காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கிறான். யாருக்கும் என்னிடத்துல அத்தியவசாயமே வரலை. அர்ஜுனா, நீ எனக்காக ஒரு காரியம் பண்ணு. கண்ணன் ஒருவரையும் கைவிட மாட்டான் என்று அர்ஜுனா நீ சத்தியம் பண்ணு. கௌந்தேய பிரதிஜானாகி மே நமே பக்தா பிரணஷ்யதி. கௌந்தேயா, ஹே அர்ஜுனா, மே பக்தா பிரணஷ்யதி நமே பக்தா பிரணஷ்யதி. என்னுடைய அடியார்கள் ஒரு நாளும் நசிந்து போக மாட்டார்கள். என்னுடைய அடியார்கள் ஒரு நாளும் நாசமாக மாட்டார்கள். அவர்களை நாசமாக நான் விடமாட்டேன் என்று அர்ஜுனா பிரதிஜானாகி நீ பிரதிஜை பண்ணு என்று அர்ஜுனனை கூட்டு சொன்னானே. அந்த எம்பெருமானை எல்லாம் ஆசைப்பட்டேன் குயிலே. குயிலே, நீ எப்படி இருக்க தெரியுமா? ரொம்ப ஆனந்தமாக இருக்காய். உன்னை பார்த்தாலே எனக்கு எவ்வளவு கோபம் வருது தெரியுமா? உன்னை பார்த்தா கூட எனக்கு பொறாமையாக இருக்கு. புன்னை குறுக்கத்தினாளல் செருந்தி பொதும்பினில் வாழும் குயிலே. புன்னை மரம், கோங்கு மரம், குறுக்கத்தி மரம், செருந்தி, இது போன்றதான பல மரங்கள் இந்த சோலையில் இருக்கு. நான் ஒவ்வொரு நாளும் பார்க்குறேன், ஒவ்வொரு இடத்துல நீ இருக்காய். இது என்ன ஆச்சரியம்! இப்படி நீ இருப்பதற்கு பல மரங்கள் உண்டு. எப்படி உனக்கு பல மரங்கள் உண்டோ அதே போல என்னை ரட்சிப்பதற்கும் அவனுக்கு அபரிமிதமான குணங்கள் உண்டே. அந்த குணங்கள் இருந்தும் என்னை கைவிட்டானே. ஹே குயிலே, நான் தரை கிடக்க நீ படுக்கையிலே பொருந்தலாமா? நான் வெறுந்தரையிலே விழுந்து கிடக்க நீ ரொம்ப சுகமாக படுக்கையிலே படுத்து உறங்குகிறாயே. எனக்கு மென்மையான படுக்கையே கடுமையாக முள்ளாக இருக்க, உனக்கு இந்த புஷ்பங்களெல்லாம் மென்மையான படுக்கையாக விளங்கியதே என்ன ஆச்சரியம்! நீ இப்படி இருக்கலாமா என்று ஆண்டாள் குயிலை பார்த்து கேட்டவுடனே குயில் கேட்டது, ஆண்டாளே, இப்படி என்னையும் உன்னையும் பார்த்து பேசுவதை நிறுத்து, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கூறு. அப்போதான் ஆண்டாள் சொன்னார் ரொம்ப அழகாக, பன்னி எப்போதும் இருந்து கூவாய், பன்னி எப்போதும் இருந்து விரைந்து கூவாய், பன்னி எப்போதும் இருந்து விரைந்து என் பவளவாயன் வரக்கூவாய். நீ என்ன பண்ணணும்னா, எனக்காக இங்கிருந்து கிளம்பிப்போ. நீ எனக்காக தூது செல்ல வேண்டும். தூது போனால் ஏதோ போய் அவனிடத்துல சொல்லிட்டு உடனே வருதுன்னு கூடாது. அங்கேயே இருக்கணும். அவன் காதில் திரும்ப திரும்ப சொல்லணும். அவன் என்னை பற்றி நன்னா ஞாபகம் வர மாதிரி பன்னி
பலகாலம் நீ அவனிடத்திலே தெரிவிக்க வேண்டும். ஒரு கால் சொல்லிவிடுக என்னைக்கே பலகாலம் இருந்து சொல்ல வேண்டும். அப்படி சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? ஆனை இடர்பட்ட மடுவின் கரையிலே அரை குலைய தலை குலைய வந்து விழுந்தார் போலே விரைந்து வந்து என்னோட கலந்து கொள்வான். நீ அவ்வாறு தெரிவித்த உடனே எவ்வளவு வேகமாக வருவான் தெரியுமா? வேகமாக வந்து என்ன செய்வான் தெரியுமா? ரொம்ப அழகாக தெரிவிக்கிறான். பயிருக்கு நீர் வாச்சுவாரை போலே, அதாவது விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயி அந்த பயிருக்கு நீர் வாச்சினால் அந்த பயிரானது எப்படி குளிர்ந்து போகுமோ அதுபோல் அவனை பிரிந்து வாடி இருக்கக்கூடிய என்னுடைய மனது குளிரும்படியாக. அதுவும் எப்படி வரணும் தெரியுமா? வரக்கூடிய காலத்தில் நாம் ஆண்டாளோடு சேரப்போகிறோம் என்று ஸ்மிதம் பண்ணிக்கொண்டு புன்முறுவலோடு வர வேண்டும். அப்படி வந்தானே ஆனால் அவனுடைய அதரம் என்னுடைய அதரத்தோடு சேருமாறு நீ கூவ வேண்டும் என்று கேட்கிறாள் முதல் பாசுரத்திலே. அதரத்தில் பழுப்போடு வந்து அணைக்கும்படியாக கூவப்பாராய். குயிலே நீ இதைத்தான் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே குயில்கிட்ட சொன்னோமே நம்முடைய நாம் நிற்கும் நிலை என்ன என்பதை குயிலிடத்தில் சொல்லணும். நான் இவ்வளவு கட்டப்படுறேன்னு சொன்னால் தானே குயிலுக்கு புரியும். குயிலே நீ இங்கிருந்து கிளம்பிப்போ எம்பெருமானிடத்தில் சொல்லு அப்படின்னா நம்முடைய கட்டத்தை இன்னும் நன்றாக சொல்ல வேண்டும் என்று நினைத்தாள் ஆண்டாள். அது 2வது பாசுரத்தில் சொன்னால், வெள்ளை விழிசங்கு இடங்கையில் கொண்ட விமலன் எனக்கு உருக்காட்டான் உள்ளம் புகுந்து என்னை நைவித்து நாளும் உயிர் பெய்து கூத்தாட்டு காணும் கள்ளவிழ் செண்பகப்பூ மலர் கோதி கழித்திசை பாடும் குயிலே மெல்ல இருந்து மிளற்றி மிளற்றாது என் வேங்கடவன் வரக்கூவாய். ஏன் குயில்கிட்ட தன்னோட கட்டத்தை சொன்னாதான் குயில் நன்னா இந்த காரியம் பண்ணும் என்று தீர்மானம் பண்ணினாள் ஆண்டாள். அதனால் சொல்கிறான், ஹே குயிலே நீ என்ன பண்ணணும் தெரியுமா? இங்கிருந்து நேராக திருமலைக்கு போகணும். திருமலையிலே சென்று திருமலையிலே இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையான் அவனிடத்திலே என்னை பற்றி தெரிவிக்க வேண்டும். பெரியவாச்சான் முள்ள ரொம்ப அழகாக சொன்னார், என் வேங்கடவன் வரக்கூவாயின்னு சொன்னான். குயில் கேட்டது வேங்கடவன் எங்கே இருக்கான்? திருமலையில் இருக்கான். திருமலையில் எப்படி இருக்கான்னா என்னை விவாகம் எண்ணிக்கொள்ள வேண்டும் என்று ஸ்வயம்வரத்திற்காக காத்து கொண்டிருக்கிறான் திருமலையப்பன். ஹே குயிலே உனக்கு தெரியுமா அந்த எம்பெருமான் திருமலைக்கு வருவதற்கு முன்பு எங்கிருந்தான் தெரியுமா? பரமபதத்திலே. பரமபதத்தையும் விட்டு இப்பொழுது திருமலையிலே வந்து நிற்பது எதற்காக தெரியுமா? என்னை கைகொள்ள வேண்டும் என்று. எதை போல? அயோத்தியிலிருந்து கிளம்பி விஸ்வாமித்திரருடைய யாக சம்ரக்ஷணம் செய்து அந்த விஸ்வாமித்திரரோடு மிதிலையின் புறச்சோலையிலே சக்கரவர்த்தி திருமகன் தங்கியிருந்தார் போல என்னுடைய எம்பெருமான் வேங்கடவன் திருமலையிலே காத்து கொண்டிருக்கிறான். அந்த வேங்கடவன் வரக்கூவாய், அவனிடத்திலே போய் என்னுடைய கட்டங்களை எல்லாம் சொல்லு. அப்படியா? நீ என்ன கட்டப்படுகிறாய்? அதைத்தான் ஆண்டாள் இங்கு தெரிவித்தாள். வெள்ளை விழிசங்கு இடங்கையில் கொண்ட விமலன். அவன் எப்படி இருக்கான் தெரியுமா? அழகான நீல நிறம் அவனோட திருமேனி, சியாமமான திருமேனி. அதுக்கு சேரும்படியாக வெண்மையை தனக்கு சுவாபாவிகமான நிறமாக கொண்ட பாஞ்சஜன்யம். அது மட்டும் கிடையாது, அந்த பாஞ்சஜன்யத்திலேருந்து ஓசை வருதே, சப்தம் வருதே, எப்படி இருக்கும் தெரியுமா? யாரெல்லாம் கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறீர்களோ அவர்களெல்லாரும் வாருங்கோள், அடிமை செய்ய வாருங்கோள் என்று சப்திப்பதை போலே இருக்கக்கூடிய பாஞ்சஜன்யம். இதை தன் கையிலே கொண்ட எம்பெருமான். அதுவும் எங்கே வச்சுருக்கானா? இடங்கையில் கொண்ட விமலன். தன்னுடைய இடது கையிலே பாஞ்சஜன்ய ஆழ்வானை எழுந்தருள பண்ணி கொண்டானார். எப்போதுமே ஆழ்வார்கள் எம்பெருமானை அனுபவிக்கும் பொழுது அவனுடைய திவ்யாயுதங்களையும் அந்த திவ்யாயுதங்கள் திருமேனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அழகையும் தெரிவிப்பார்கள். வலக்கை ஆழி இடக்கை சங்கம் என்று தெரிவித்தார் அல்லவா நம்மாழ்வார். அதே போல தன்னுடைய இடது கையிலே பாஞ்சஜன்ய ஆழ்வானை எழுந்தருள பண்ணி கொண்ட எம்பெருமான். எதுக்காக இந்த அழகு இந்த இடத்துல தெரிவிக்கிறாள்? பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப அழகாக சொன்னார். அதாவது ஒரு ராஜபுத்திரன், ஒரு ராஜகுமாரன், அந்த ராஜகுமாரனை காதலிக்கும் பெண் அந்த ராஜகுமாரன் கையிலே அணிந்து கொண்ட மோதிரத்தையும் காதலிப்பாள் அல்லவா? அந்த மோதிரத்தை பார்த்தா அவளுக்கு ராஜகுமாரனை பார்த்தது போல இருக்கும். எப்படி? அசோகவனத்திலே இருந்த பிராட்டி திருவடி கொண்டு வந்து மோதிரத்தை கொடுத்தார். கொடுத்த உடனே என்ன சொன்னார்? கிரஹீத்வா பிரேக்ஷமானா ச பர்த்துக்கர விபூஷணம்
பிராட்டி என்ன பண்ணினாள், திருவடி கையில் இருந்த மோதிரத்தை பிடுங்கிக் கொண்டாள். மோதிரத்தை பார்த்தாள். வால்மீகி தெரிவித்தார், அங்கு மோதிரம் தெரியவில்லை, சக்கரவர்த்தி திருமகனே தெரிந்தான். அதே போல இந்த இடத்துல பெரியவாச்சான் பிள்ளை சொன்னார், ராஜபுத்திரன் கையில் அருகாளிக்கு தோற்றிருப்பாரை போலே கையும் பாஞ்சஜன்யமுமான அழகுக்கு போலே காணும் இவள் தோற்றிருப்பது. அப்படி இருக்கிறவன் யாருன்னா விமலன். அப்படின்னா விமலன்னா எம்பெருமானுடைய திவ்யாயுதங்கள் எதுக்காக, அவனுடைய திருமேனி எதுக்காகன்னா தன்னுடைய அடியார்களுக்காகவே திவ்யாயுதங்களை கொண்டவன், அடியார்களுக்காகவே திவ்யமங்கள விக்கிரகத்தை உடையவன். அந்த விமலன் என்ன பண்ணினான், எனக்கு உருக்காட்டான். அவன் வரணும்னு ஆசையோடு காத்துன்னு இருக்கேன், ஆனால் என் முன்னாடி வந்து அவன் நிற்க மாட்டேங்கிறானே. இப்போதான் கேட்குறா, எனக்கு அவன் தன் உருவை காட்டாமல் போனால் யாருக்கு இனிமேல் காட்டப் போகிறான்? சரி, மீன் இருக்கு, மீன் ஜலத்தில் தான் இருக்கு. ஜலத்தில் இருக்கிற மீனுக்கு யாராவது தீர்த்தம் கொடுக்கணுமா என்ன? ஜலத்தை விட்டு மீனை தூக்கி வெளியில் போட்டோம், மீன் துடிக்கிறது, அந்த மீனை கொண்டு போய் திரும்ப ஜலத்தில் சேர்த்தா மீன் உயிர் வாழும். அதுபோல் இந்த இடத்துல ஆண்டாள் நாச்சியார் கேட்குறா, அவன் என்ன நித்திய சூரிகளுக்கு மட்டும் காட்டுவதற்காக தன் அழகை கொண்டானோ? அவனையே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய எனக்கு அவன் தன் அழகை காட்ட மாட்டானோ என்று கேட்கிறாளாம் ஆண்டாள் நாச்சியார். இந்த இடத்துல பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப அழகா திருமங்கையாழ்வார் அருளை செய்த ஒரு பாசுரத்தை உதாகரிக்கிறார். உதாரணமாக, திருவிந்தளூர்னு திவிதேசம், திவிதேசத்துக்கு ஆழ்வார் எழுந்தருளினார். ஆனால் இவர் போகும் சமயமும் திருக்காப்பு சேர்த்திருந்தது, கோவில் கதவு சாத்தியிருந்தது. உடனே ஆழ்வார் எம்பெருமானை பார்த்து கேட்டார், உன்னை பார்க்கணும்னு இவ்வளவு ஆசையாக ஓடி வந்தேனே, என்னை ஏமாற்றினாயே, நீ இவ்வாறு செய்வது சரிதானா, உனக்கு நியாயந்தானா என்று கேட்டார். இது பெரிய திருமொழி 4வது திருமொழியில் இந்த பாசுரம் இருக்கு. காசின் ஒளியில் திகழும் வண்ணம் காட்டீர் எம்பெருமான் வாசி வல்லீர் இந்தளூரீர் வாழ்தேவோம் நீரே. உம்முடைய ரூபத்தை பார்க்கணும், உம்முடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை சேவிக்கணும், உம்முடைய திவ்யாயுதங்களை சேவிக்கணும், உம்முடைய திருமேனி சௌட்டவத்தை சேவிக்கணும் அப்படின்னு ஆசையோடு வந்தேனே. அதுவும் எப்படிப்பட்ட திருமேனி, பொன்போன இருக்கக்கூடிய திருமேனி, அதை பார்க்கணும், அதை சேவிக்கணும்னு வந்தேனே, ஆனால் எனக்கு காட்டாமல் போனீரே என்று பரக்காலன் துக்கப்பட்டார் போல இங்கு ஆண்டாள் நாச்சியார் தெரிவிக்கிறாள், எனக்கு உருக்காட்டான், எனக்கு அவன் தன்னுடைய திருமேனியை காட்டாமல் இருக்கானே. அதனால என்ன சொன்னாராம் திருமங்கை ஆழ்வார், உம்முடைய திருமேனியை நீரே வைத்துக்கொண்டு அனுபவித்து கொண்டு செல்லும், எனக்கு காட்டாத திருமேனி எதற்கு இருக்கணும் அப்படின்னு கேட்டாராம். அதுபோல எங்கள் ஆண்டாள் சொன்னால், உருக்காட்டான், தாகம் எடுத்தவனுக்குத்தானே தீர்த்தம் கொடுக்கணும், அதுபோல அவனை பார்க்கணும்னு ஆசை இருக்கிறவர்களுக்குத்தானே தன்னை காட்டணும், ஆனால் காட்டாமல் இருந்தானே. அது மட்டும் கிடையாது, சரி திருமேனியைத்தான் காட்டலை, என்ன பண்ணினான் தெரியுமா, திருமேனியை காட்டாமல் என் உள்ளத்துக்குள்ளே புகுந்தான். உள்ளம் புகுந்து, ஏன் உள்ளம் புகுந்தான்னா இப்போ அதில் என்ன கட்டம், ஒன்றும் அவனை மறந்து இருக்கலாம்னா மறக்கவும் முடியலையே. உள்ளம் புகுந்தான், என்னை நைவித்தான். சரி, உள்ளம் புகுந்து பேசாமல் தான் இருந்தானா, மேலே மேலே அவனை பார்க்கணுங்கிற ஆசையை உண்டாக்கினான். ஆசையை உண்டாக்கினான், தன்னை காட்டாமல் போனான். என்னை எவ்வளவு கட்டப்படுத்த முடியுமோ அவ்வளவு கட்டப்படுத்தினானே. எதை போலன்னா நம்மாழ்வார் தெரிவித்தார், நினைந்து நைந்து உள் கரைந்து உருகி. ஆழ்வார் தெரிவிக்கிறார், நான் எம்பெருமானை நினைத்தேன், ஆனால் அவன் வரலையே. நான் நினைத்த உடனே வராத எம்பெருமான் என்னுடைய உள்ளத்துக்குள்ளே புகுந்தான். உள்ளத்துக்குள்ளே புகுந்து அவனை பற்றியே நினைக்குமாறு பண்ணினான். அவ்வாறு செய்து எனக்கு அவனுடைய அனுபவத்தையும் கொடுக்காமல் விட்டான். நினைந்து நைந்து உள்கரைந்து நான் மெழுகாக கரைந்து போனேனே என்று நம்மாழ்வார் தெரிவித்தார் போல என்னை நைவித்து. அதுக்கு மேலே என்ன பண்ணினானா ஆண்டாள் தெரிவித்தாள், நாளும் உயிர் பெய்து கூத்தாட்டு காணும், நாளும் உயிர் பெய்து. என்ன பண்ணினா அதுக்கு மேலே என்னை சித்திரவதை பண்ணுறானே, என் உள்ளத்துக்குள்ளே புகுந்து என்னை நைவிக்காமல் இருக்கணும், அல்லது உள்ளே புகுந்து விட்டானால் நான் அவனை அனுபவிக்கும்படியாக தன்னை கொடுக்க வேண்டும். அவன் தன்னை கொடுக்கவில்லை, ஆனால் என் உள்ளத்துக்குள்ளே புகுந்தான். சரி, உள்ளத்துக்குள்ளே புகுந்து நம்மை நைவித்தானே, அவனோ வராமல் போனான். அவனை மறந்து விடுவோம் என்றால் அடிக்கடி அவன் தன்னுடைய அழகை எனக்கு காட்டி கொடுக்கிறான். இது எப்படி இருக்குது தெரியுமா, ஒருத்தனுக்கு தண்டனை கொடுக்கணும்னா
கசையடி என்று கசையாலே அவனை அடிப்பார்கள். அவனை ரொம்ப தளர்ந்து கீழே விழுந்துடுவான். இனிமேல் அவனை அடிக்க முடியாதுங்கிற நிலவரம். அப்போ என்ன பண்ணுவான் தெரியுமா? அவனுக்கு நிறைய தீர்த்தம் கொடுப்பான். அவன் தெளிஞ்சுடுவான். தெளிஞ்ச உடனே பிராணன் வந்துவிடும். வந்த உடனே திரும்பவும் அவனை அடிப்பா. அதுபோலல்லவா என்னை பண்ணிக்கிறான். நாளும் உயிர் பெய்து கூத்தாட்டு காணும். இப்படி நான் கட்டப்படுறேனே. ஆனால் குயிலே நீ எப்படி இருக்க தெரியுமா? ரொம்ப சந்தோஷமாக இருக்க. கள்ளவிழ் செண்பகப்பூ மலர்கோதி கழித்து இசை பாடும் குயிலே. நான் இப்படி துக்கத்தின் நிலையிலே இருக்கும் பொழுதும் நீ சுகத்தின் நிலையிலே இருக்கலாமா? அதுவும் எப்படி இருக்க? கள் அவிழ் செண்பகப்பூ மலர், அழகான செண்பகப்பூ, தேன் அப்படி வழிந்து ஓடக்கூடிய செண்பகப்பூ. அந்த செண்பகப்பூவில் எது அசாரமோ எது கூடாதோ அதையெல்லாம் விலக்கி சாரமான பகுதியை மட்டும் நன்றாக உண்டதான வண்டுகள். அந்த வண்டுகள் என்ன பண்ணின்னு தெரியுமா? இப்போது செண்பகப்பூவில் இருக்கிற தேனை பருகியதால ரொம்ப ஆனந்தம் உண்டானதான் வண்டுகளுக்கு. உடனே வண்டுகளெல்லாம் பாட ஆரம்பிச்சுதான். இப்போ வண்டுகளும் பாடுறது. அந்த வண்டுகள் பாடக்கூடிய சோலையில் இருக்கக்கூடிய அந்த குயில் இது என்ன பண்ணிடுறதான், வண்டுகள் ரீங்காரம் பண்ணுவதை கேட்டு இந்த குயில்களும் ரீங்காரம் பண்ண ஆரம்பிச்சுதான். இப்படி ரொம்ப அழகாக ஆனந்தமாக இருக்கியே. எனக்கு பூவை கண்டாலே நடுங்கிறது. பூவை கண்டா பயமாக இருக்குது. என்ன காரணம்? அவன் அருகில் இல்லாத பொழுது நமக்கு எதற்கு இந்த பூ? அதுவும் வண்டுகளை பார்த்தால் இன்னும் என்னுடைய வருத்தம் அதிகமாகிறது. வண்டுகள் மட்டும் நன்றாக தேனை பருகுகிறது, என்னால் எம்பெருமானை அனுபவிக்க முடியவில்லையே என்ற வருத்தம் உண்டாகிறதே. குயிலே, அப்படிப்பட்ட காலத்திலே நீ இவ்வாறு ஆனந்தமாக இருக்கலாமா? மெல்ல இருந்து மிளற்றி மிளற்றாது என் வேங்கடவன் வர கூவாய். என் பக்கத்தில் இருந்துண்டோ எனக்கு வேண்டாததெல்லாம் சொல்லி என் உயிரை போக்கடிக்காமல் எனக்காக நீ ஒரு காரியம் பண்ணு. என்ன பண்ணணும் தெரியுமா? உடனே குயில் கேட்டது, நான் ஆனந்தமாக இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஆண்டாள் சொன்னா, கிடையாது, நீ ஆனந்தமாக இரு, உனக்கு சந்தோஷம் வேணும், நானும் சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா? அதனால் என்ன செய்ய வேண்டும்? இங்கிருந்து கிளம்பு. என் வேங்கடவன் வர கூவாய். எம்பெருமான் காத்துருக்கான் திருமலையில், எனக்காக காத்துருக்கான். அவனிடத்துல போய் நான் அவனுக்காக இங்கே இருக்கேன்னு சொல்லும், அது போதும் என்று சொன்ன உடனே அடுத்த பாட்டில் சொல்கிறான், அந்த எம்பெருமான் யார் தெரியுமா குயிலே? நம்முடைய விரோதிகளை போக்கி பரமபோக்கியமான தன்னுடைய திருமேனியை நமக்கு கொடுத்து நாம் அவனை அனுபவிக்க செய்யக்கூடிய எம்பெருமான். அந்த எம்பெருமான் வரமாறி நீ சொல்ல வேண்டாமா? அவன் வரும்படியாக நீ கூவ வேண்டாமா என்று கேட்கிறாள் 3வது பாட்டில். மாதலி தேர் முன்பு கோல் கொள்ளமாயன் ராவணன் மேல் சரமாரி தாய் தலை அற்றற்று வீழத் தொடுத்த தலைவன். இது முதல் பாகம். 2வது வரவு எங்கும் காணேன். இது 2வது பாகம். அடுத்தது போதலர்காவில் புதுமணம் நார பொறிவண்டின் காமரம் கேட்டு உன் காதலியோடு உடன் வாழ் குயிலே. இது 3வது பாகம். என் கருமாணிக்கம் வரக்கூவாய். என்னுடைய எம்பெருமான் நீல ரத்னம் போன்ற அழகான திருமேனியை உடைய எம்பெருமான் வருமாறு நீ கூவ வேண்டும். ஹே குயிலே, நீ எப்படி இருக்க தெரியுமா? போதலர்காவில் புதுமணம் நார, போது அலர்காவில் புதுமணம் நார பொறிவண்டின் காமரம் கேட்டு. அழகான சோலை, எங்கே பார்த்தாலும் புஷ்பங்கள் எல்லாம் நன்னா பூத்து குலுங்கி இருக்கேன். அதில் புஷ்பங்களுடைய பரிமளம், புஷ்பங்களில் இருக்கக்கூடிய தேன், இதெல்லாம் என்ன பண்ணுறது? வண்டுகளை வாவான்னு கூப்பிடுறதான். அதனால் வண்டுகளெல்லாம் வேகமாக வந்து இந்த தேனை பருகியது. தேனை பருகிய உடனே வண்டுகளுக்கு ஆனந்தம் உண்டானதான். உடனே வண்டுகள்லாம் பாட ஆரம்பிச்சதான். எப்படின்னா, பெரியமாச்சான் பிள்ளை சொன்னார், காமரம் என்றதான அழகான ஒரு பண்ணை பாடியது. பாடியது யார்? வண்டுகள் எல்லாம் பாடியதான். அப்படி பாடிய பொழுதோ அதை காதால கேட்டதான் இந்த குயில். அதுவும் எப்படி கேட்டது தெரியுமோ? தான் மட்டும் தனியாக கேட்கலையாம், தன் காதலியோடு சேர்ந்து கேட்டதாம். இப்போ ஆண்டாள் சொல்கிறான், ஹே குயிலே, உன்னுடைய காதலியை பிரிந்தால் உனக்கு துக்கம் வரும். உன்னை பிரிந்தால் உன் காதலி என்ன துக்கப்படுவாள் என்பது உனக்கு நன்றாக தெரியும். ஆகவே உன் காதலியை விடாமல் அவளோடு இருந்து கொண்டு இவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறாயே, அதே போல நானும் எம்பெருமானோடு சேர்ந்து இருக்குமாறு
நீ கூவ வேண்டாமா? என் கருமாணிக்கம் வரக்கூவாய். அழகான நீல மணி போன்ற நிறத்தை உடைய எம்பெருமான் என்ன பண்ணினான் தெரியுமா? அந்த நிறத்தை எனக்கு காட்டினான். காட்டி என்னை அடிமையாக்கி கொண்டானே, அந்த எம்பெருமான் வரும்படியாக நீ கூவ வேண்டும். நீல நிறத்தோடு இருக்கக்கூடிய எம்பெருமான்னு சொன்னான். அப்போ நீல நிறத்தோடு இருக்கக்கூடியவன், சியாமள நிறத்தோடு இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் யாருங்கிறத, அந்த எம்பெருமான் யார் என்பதை முதலடியில் தெரிவிக்கிறான். தன் அடியார்களுக்காக எதையும் செய்யக்கூடியவன், நம்முடைய விரோதிகளை போக்கக்கூடியவன். அவன் யாரு? வீழத் தொடுத்த தலைவன் சக்கரவர்த்தி திருமகன். அந்த எம்பெருமான் என்ன பண்ணினான்? மாதலி தேர் முன்பு கோல் கொள்ள. மாதலி என்பவன் தேவேந்திரனுடைய சாரதி, தேவேந்திரனுக்கு தேர ஓட்டின்னு போகிறவன். ஆனால் ஒரு நாளுமே தேவேந்திரனுக்கு தேர் ஓட்டி கொண்டு போகும் பொழுதோ தேர் முன்பு, அதாவது எதிரிக்கு முன்பு இருந்து மாதலி ஒரு நாளும் யுத்தத்தை பார்த்தவன் கிடையாது. என்ன காரணம்னா, எந்த யுத்தம் வந்தாலும் தேவேந்திரனுக்கு தோல்வி. ஆகவே தேவேந்திரன் எதிரிக்கு முதுகை காட்டி கொண்டுதான் செல்வான். இங்கு ஆண்டாள் தெரிவிக்கிறாள், ஆனால் சக்கரவர்த்தி திருமகன் ராவணனோடு யுத்தம் பண்ணும் பொழுதோ மாதலி சக்கரவர்த்தி திருமகனுக்கு தேரோட்டியாக விளங்கினான். அப்போ பெருமாள் ராவணனுக்கு முன்னாடி இருந்து யுத்தம் பண்ணினானா. அதைத்தான் இங்கே சொன்னா, மாதலி தேர் முன்பு கோல் கொள்ள. மாயன் ராவணன். மாயன் ராவணன்னா என்ன அர்த்தம்னா, தர்மத்தையே அறியாதவன், அதர்மத்தோடு யுத்தம் பண்ணக்கூடியவன். அதுவும் பிராட்டி சொல்றா, ராவணா நீ யார் தெரியுமா? வஞ்சகன் அப்படின்னா. எப்படி வஞ்சகன் அப்படின்னா, ராமபிரான் யானையை போல, நீ காட்டில் இருக்கக்கூடிய முயலை போல. ஹே ராவணா, நீ யார் தெரியுமா? என் பர்த்தா சிங்கத்தை போல, நீ நரியை போல. என் பர்த்தா சமுத்திரம் போல, நீ எச்சில் நீர் போல. என் பர்த்தா போக்கியமான மது போல, நீ இலந்தை ரசம் போல. நீ எங்கே? என் பர்த்தா எங்கே? என் பர்த்தாவோடு யுத்தம் பண்ணணும்னு வந்திருக்கேன், அவர் காலில் விழலாமே என்று தெரிவிக்கிறாளே பிராட்டி. அந்த மாயன் இராவணன், அதாவது யுத்தம் பண்ணணும்னு அதர்மத்தோடையே யுத்தம் பண்ணக்கூடியவன், அந்த மாய யுத்தம் பண்ணக்கூடிய ராவணன். அவன் மேலே எம்பெருமான் என்ன பண்ணினான்னா, மாயன் இராவணன் மேல் சரமாரி பொழிந்தான். சரமாரின்னா விடாத அம்புகளை பொழிந்தானாம். அதனால என்ன ஆச்சுன்னா, அந்த அம்புகள் எப்படி இருந்ததுன்னா, மேகம் வர்ஷித்தார் போலே, மழை பெய்தால் எப்படி இருக்குமோ அப்படி பானங்களை தொடுத்தானாம். தொடுத்த உடனே என்ன நடந்தது? ராவணனுடைய தலை ஒன்னொன்னா முளைக்கிறதாம். ஏன் அப்படின்னா, அதுக்கு காரணம் ரொம்ப அழகா சொன்னார். பெருமாளுடைய அம்புகள் பண்ணின பாக்கியம். அதனால என்ன எடுத்தா, ஒவ்வொரு தலையாக கீழே அறுபட்டு விழுந்துதான். பெருமாளுடைய அம்பனா துணியிலிருந்து ஒரு அம்பு கிளம்பும். இந்த அம்பு வேகமாக செல்லும். எங்கே போகும் தெரியுமோ? ராவணனுடைய தலையை கீழே தள்ளுமாம். அப்போ இந்த அம்பு கீழே தள்ள வேண்டும் என்பதற்காகவே ராவணனுக்கு ஒரு தலை முளைக்கும். இவ்வாறு யுத்தம் நடந்து கடைசியில் பெருமாள் என்ன பண்ணினா, ராவணனுடைய பிரதானமான தலையையும் வெட்டினான். தாய் தலையற்று வீழத் தொடுத்த தலைவன். அப்படிப்பட்ட எம்பெருமான், உயர்ந்த காவிய நாயகனாக விளங்கக்கூடிய எம்பெருமான், அவன் வரவே இல்லையே. வரவெங்கும் காணேன். சரி, அவன் வரணும்னா அதுக்கு ஏதாவது தடை உண்டோ? இல்லையே. அவன் வருவதற்கு தடை எதுவும் இல்லையே. அப்படின்னு அவன் பாதையவே பார்த்துட்டு இருக்கேன் குயிலே, ஆனால் அவன் வரலையே. என் கண் அவனை எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து போனது. ஆகவே எனக்காக நீ மட்டும் உன் காதலியோடு சேர்ந்து இருக்கலாமா குயிலே? நானும் அவனோடு சேர்ந்து இருக்க வேண்டாமா? நீ உன் காதலியோடு சேர்ந்திருக்குமா போல அவனும் தன் காதலியான என்னோடு சேர்ந்து இருக்குமாறு நீ கூவ வேண்டும் அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே குயில் கேட்டதா, என்னோ அடியார்களை ரட்சிப்பான்னு சொல்றீங்க, அடியார்களை ரட்சிப்பான்ங்கிறதுக்கு ஏதேனும் அடையாளம் இருக்கா? அடையாளம் உண்டா? ஏன் அவனை நம்புகிறாய்ன்னு குயில் கேட்டது. உடனே ஆண்டாள் சொன்னா, என்புருகி இனவேல் நெடுங்கண்கள் இமை பொருந்தா, பல நாளும் துன்பக்கடல் புக்கு வைகுந்தன் என்பதோர் தோணி பெறாது உழல்கின்றேன், அன்புடையாரை பிரிவுரு நோயது நீயும் அருதி குயிலே, பொன்புரைமேனி கருளக் கொடியுடை புண்ணியனை வரக்கூவாய், என் புருகினவேல் நடுங்கண்கள் இமை பொருந்தா. ஹே குயிலே, என் புருகி இனவேல் நடுங்கண்கள் இமை பொருந்தா.
எனக்கு வந்திருக்கேன் இந்த காதல் நோய் எப்படி இருக்குது தெரியுமா? என்னவோ வந்தது போனதுங்கிற நோய் கிடையாது. அதுவும் ஏதோ என்னுடைய மேல் தோலை மட்டும் மாட்டினதா கிடையாது. தோலையும் தாண்டி உள்ள இருக்கக்கூடிய எலும்பு இருக்க, அந்த எலும்பையும் இருக்கக்கூடிய நோயாக என்னுடைய காதல் நோய் இருக்கு. சரி, எலும்பு தான் உருகினதுன்னு பார்த்தா, இனவேல் நெடுங்கண்கள் இமை பொருந்தா, இனவேல் நெடுங்கண்கள், வேல் போன்றதான நீண்டதான அழகான கண்கள். அந்த கண்கள் எப்படி இருக்குன்னா இமை பொருந்தா, அந்த கண்களுக்கு தூக்கமே இல்லாமல் போடுத்தேன். இங்கே தான் ரொம்ப அழகா பெரியவாச்சான் பிள்ளை சொன்னார், அவன் பட கடவ பாட்டை கிடீர் நான் படுகிறது இக்கண்ணுக்கு இலக்கானார் படுமத்தை தான் படா நின்றாளாயிற்று. என்னுடைய கண்ணழகை பார்த்து அவன் தூங்காமல் இருக்கணும். ஆனால் இப்போ என்ன நடந்தது தெரியுமா? அவனை நினச்சி என் கண்கள் தூங்காமல் இருக்கு இப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரொம்ப அழகா ஒரு பிரமாணம் தெரிவிக்கிறார். அனித்ரகா சததம் ராமகா. சக்கரவர்த்தி திருமகன் பெருமாள் எப்படி இருந்தானா, அனித்ரகா தூக்கம்னாலே என்னன்னு தெரியாமல் போடுத்தான். சததம் ராமகா எப்பொழுதுமே. இப்படி சொன்னார்னா இது எப்படி புரியறது? சக்கரவர்த்தி திருமகன் பிராட்டியை பிரிந்தான், தூக்கம் இல்லாமல் இருந்தான். இதை சொல்றதுக்காக பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப அழகா இதுக்கு ஒரு உதாகரணம் சொல்றார். எக்ஸாம்பிள்னு சொல்றாள் இல்லையா, உதாகரணம் சொன்னார். எதை போலன்னா, செல்வ பிள்ளைகளாயிருப்பார் பாதிப்போது நித்திரையோடு ஆய்த்து போது போக்குவது. செல்வ பிள்ளைகளாயிருப்பார். செல்வ பிள்ளைகள்னா அபாரமான ஐஸ்வர்யம், ஒரு வேலை கிடையாது. சாப்பிட்றது தூங்குறது, தூங்குறது சாப்பிட்றது, பொழுதுபோக்குறது. அப்படி இருக்கிறவாளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாதே. நன்னா போஜனமாகும், நன்னா தூங்குவாளாம். பெரியவாச்சான் பிள்ளை சொன்னார், ஒரு நாளில் பாதி பொழுது இப்படி தான் தூங்குவாளாம். அவர்களைப் போல அவர்கள் ஆனந்தமாக தூங்கினார்கள். ஆனால் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் துக்கத்தோடு தூங்கினான். பெருமாளுக்கு வருத்தம். தூங்கினானான்னார், தூங்கலையாம். அப்புறம் எப்படி இருந்தான்னா மயக்கத்தோடு இருந்தானாம். அப்படியே ஒருவேளை சிறிது நேரம் மயக்கம் வந்தாலும் கண்மூடித்த உடனே என்ன சொல்லுவேன்னா, ஹே சீத்தே அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு பிராட்டியையே எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய சக்கரவர்த்தி திருமகனை போலே கண்ணனும் பெருமானையே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியாருடைய கண்களும் இமை பொருந்தாது இருந்தது. சரி, அப்படி இருந்ததுனால என்ன பண்ணினா மேலே சொன்னால், பல நாளும் துன்பக்கடல் புக்கு. இது ஏதாவது ஒரு நாளான்னா, அனித்ரகா சததம் ராமகா, எப்பொழுதுமே தூக்கம் இல்லை ராமனுக்கு. அதே போல எனக்கும் குயிலே தூக்கமே இல்லாமல் போனது. இந்த இடத்துல பெரியவாச்சான் முள்ள ரொம்ப அழகா சொன்னார். அப்படி தூங்காமல் இருந்தவன் யாருன்னார், நரோத்தமகா, உத்தமமானவன்னார், புருஷோத்தமன்னார். புருஷோத்தமன்னா யாரு? புருஷானாம் உத்தமகா புருஷோத்தமகா, புருஷஸ்ய உத்தமகா புருஷோத்தமகா. ஆனால் இங்கே பெரியவாச்சான் பிள்ளை புருஷோத்தமன்னா என்னன்னார், யார் ஒருவன் தூக்கமே இல்லாமல் இருக்கிறானோ, யாருடைய கண்களுக்கு தூக்கம் என்பதே தெரியாதோ அவன் புருஷோத்தமன்னார். என்ன சுவாமி, தூக்கம் இல்லாமல் இருக்கிற கண்களை உடையவன்னா அதுக்கு என்ன காரணம்னார், தன்னுடைய அபிமத விஷயத்தை பிரிந்து அந்த துக்கத்தினாலே தூக்கம் வராமல் இருக்கக்கூடிய கண்களை உடையவன் எவனோ அவனே புருஷோத்தமன். அப்படிப்பட்ட எம்பெருமான். அப்படி அவன் எப்படி இருக்கான்னா, நச்சத்தேன வினா நித்ராம் லபதே புருஷோத்தமாக. அப்படிப்பட்ட புருஷோத்தமனான சக்கரவர்த்தி திருமகன் அவனுடைய கண்களைப் போலே ஹே குயிலே என் கண்களும் இப்பொழுது ஆனது. அதனால என்ன நடந்தது தெரியுமா? ஏதோ ஒரு நாள் கிடையாது, பல நாளும் துன்பக்கடல் புக்கும். ஒரு பெரிய துக்க சாகரம். அதுக்குள்ள எவ்வளவு நாளாக இருக்கேன் தெரியுமோ? எவ்வளவு நாளாக இருக்கேன்னு எனக்கே தெரியல. உடனே குயில் கேட்டதான், ஏனோ கடலில் இருக்கேன், துக்க கடல்னு சொல்கிறீங்க, உனக்கு ஏதேனும் படகு கிடைக்கலையா, ஏதேனும் தோணி கிடைக்கலையா உனக்கு, அந்த கடலை தாண்டி இருக்கலாமே அப்படின்னு கேட்டது. அதுக்கு ஆண்டாள் பதில் சொன்னா, வைகுந்தன் என்பதோர் தோணி பெறாது உழல்கின்றேன். வைகுந்தன், எங்கேயாவது இந்த கடலை தாண்டணும், தோணி இருக்குமான்னு பார்த்தேன். தோணி யார்? எம்பெருமான் தானே தோணி, அவன் தானே படகு. அந்த எம்பெருமான் எங்கே இருக்கானோ அவனை போய் அடைந்து விட்டால் இந்த கடல்லேருந்து வெளியில் வரலாமே. அதுக்காக என்ன பண்ணினேன், அவனுடைய அர்ச்சாவதார ஸ்தலங்களுக்கு போகலாம், உகந்தருளின நிலங்களுக்கு போகலாம், அப்படின்னு திவிதேசங்களுக்கு போகலாம்னு போனேன். ஆனால் அங்கே போனால் என்ன நடந்தது தெரியுமா? வாயை மூடின்னு இருக்கான், ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறான். ஆண்டாளே வந்தியான்னு ஒரு வார்த்தை கேட்கக்கூடாதா? அப்போது இந்த திவிதேசங்களுக்கு போய் பிரயோஜனம் கிடையாது.
அவதாரங்களுக்கு போவோம், அங்கே தான் வாய் திறந்து பேசினான் அப்படின்னு அவதாரங்களுக்கு போகலாம்னு பார்த்தா அவதாரங்கள் எப்படி இருந்ததுன்னா தீர்த்தம் பிரசாதித்த அவதாரங்கள் அதெல்லாம் என்றைக்கோ முடிஞ்சு போயிடுத்து. குயிலே சரி திவிதேசங்களுக்கு போனேன், பதில் சொல்லலை. அவதார காலத்துலேயாவது போய் அவனோட பேசலாம்னா அதுவும் முடியல. அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நேராக அவன் இருக்கிற பரமபதம் போடுவோன்னு பார்த்தா பரமபதம் போகலாம்னு பார்த்தோம்னா அங்கே போய் அவனை பார்க்க முடியுமான என்னுடைய தோணி அந்த பரமபதத்துக்கு போராது போல இருக்கேன். அப்படிப்பட்ட பெரிய பரமபதம், அங்கேயும் சென்று அவனோடு பேச முடியாது போல. இப்போ நான் எவ்வளவு துக்கப்படுறேன்னு உனக்கு தெரியறதா? ஏன் உனக்கு தெரியும்னு சொல்கிறேன் தெரியுமா? அன்புடையாரை பிரிவுரு நோயது நீயும் அருதி. உன்னுடைய காதலியோடு சேர்ந்திருக்கிய உனக்கு தான் அந்த வருத்தம் தெரியும். பிரிவாற்றமையினாலே பிரிவாற்றாமையினாலே என்ன துக்கம் வரும், என்ன வியசனம் வரும், அது அவனுக்கு தெரியாது, உனக்கு நன்னா தெரியுமே. என்ன காரணம்னா ரொம்ப அழகாக இதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை சொல்கிறார். எப்போதுமே சேர்ந்தோம்னா அது பிரிவில் தான் முடியும். பிரிவு என்பது சேர்தலிலே முடியும். சம்யோகா விப்ரயோகாந்தா அப்படின்னு தெரிவிக்கிறார். அதாவது ரெண்டு பேர் சேர்ந்து விட்டான்னா அந்த சேர்க்கையே எப்பொழுதும் இருக்காது, ஏதோ ஒரு இடத்துல பிரிஞ்சு தான் ஆகணும். அது தவறு கிடையாது, பிரிஞ்சே தான் இருக்கணுமா, மீண்டும் சேரக்கூடாதா? ஹே குயிலே, உனக்கு தானே சேர்ந்து இருக்கிறவாளுடைய ஆனந்தமும் தெரியும், பிரிஞ்சு இருக்கிறவாளுடைய துக்கமும் தெரியும். ஆகவே நீ என்ன பண்ணணும் தெரியுமா? குயில் கேட்டது நான் என்ன பண்ணணும் சீக்கிரம் சொல்லு அப்படின்னது. அப்போ சொன்னால் ஒன்றும் வேண்டாம், எனக்காக ஒரு காரியம் பண்ணு. எனக்கு இவ்வளவு துக்கத்தை கொடுத்தானே அவன் எப்படி இருக்கான் தெரியுமா? பொன்புரை மேனி, பொன்புரை மேனின்னா அழகான பொன் போன்ற வடிவத்தோடு இருப்பவன். உடனே குயில் கேட்டது பொன் போன்ற வடிவத்தோடு இருப்பவன் உனக்கு எப்படி தெரியும்? அவன் உன்னை பிரிஞ்சு துக்கப்படவே மாட்டானோ? ஆண்டாளுக்கு பதில் சொன்னா, அவன் என்னை பிரிந்து துக்கப்பட்டு இருந்தால் குயிலை இப்போ நான் உன் காலில் விழுந்து கிடப்பேனா? அவனை கூட்டிட்டு வான்னு சொல்வேனா? அவன் நன்னா சௌக்கியமாக இருக்கான், நான் தான் கட்டப்பட்டு இருக்கேன். ஆகவே பொன்புரை மேனி கருளக் கொடியுடை புண்ணியன். அப்போ அவனை கைவிட்டு விடுவானா? கிடையாது. தன் அடியார்களை ஒரு நாளும் கைவிட மாட்டேன், என் அடியார்களை ரட்சித்தே தீருவேன் என்று அதற்காக கொடியை கட்டி கொண்டு இருப்பவன், அதுக்காக தீட்சை எடுத்துக்கொண்டவன் எம்பெருமான். ஆகவே அவனை நீ அவசியம் கூப்பிடணும். அவன் யார் தெரியுமா? கருளக் கொடியுடை புண்ணியன். அதாவது அவனுக்கு அடியார்கள்ட்ட இரக்கங்கிறது தான் சுபாவமே. ஆகவே நீ என்ன பண்ணணும்னா போய் அவனை கூப்பிடு. கூட்டுட்டா வேற ஒன்றும் வேண்டாம், கூட்டின உடனே அவன் வந்துவிடுவன். குயிலே புண்ணியனை வரக்கூவாய். அடுத்தவா துக்கத்தை பார்த்து அவனால் தாங்க முடியாது. அவனுக்கு கருணை இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கியா? இல்லை இல்லை. அவனிடத்துல போய் நீ உபதேசம்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். அவனிடத்துல போய் நீ சொன்னால் போதும். அடுத்தவா நோவுபட்டால் அதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வியக்தி கிடையாது. அவனை நீ திருத்த வேண்டாம், நீ சென்று கிணுக்க அமையும் கான். அழகான வாக்கியம். நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், அவனிடத்துல போய் பக்கத்தில் போ. அவன் என்னன்னு கேட்பான். ஆண்டாள் துக்கப்படுறான், மெதுவாக சொல்லு, சொன்ன உடனே ஓடி வந்து விடுவான் என்ன இந்த பாசுரத்தில் தெரிவித்தாள் ஆண்டாள். அப்போ குயில் கேட்டது, சரி நான் இங்கேருந்து போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பினதான். ஆண்டாள் சொன்னால், ஒரே ஒரு நிமிஷம், அவர் பக்கத்தில் தான் வடபத்திர சாயி இருக்கான், அவனிடத்துல போய் சொல்லு, நான் ரொம்ப துக்கப்படுறேன்னு சொல்லு, அவனாவது வந்து என்னோட பேசட்டும் என்று வடபத்திர சாயியை தன் பக்கலிலே வருமாறு ஆண்டாள் அடுத்த 5வது பாசுரத்தில் சொன்னாள். மென்னடை எண்ணம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் உறைவான் தன் பொன்னடி காண்பதோர் ஆசையினால் என் பொருகையர் கண்ணினை துஞ்சா அடிசிலோடு பாலமுது ஊட்டி எடுத்த என் கோலக்கிளியை. இன்னடிசிலோடு பாலமுது ஊட்டி எடுத்த என் கோலக்கிளியை உன்னோடு தோழமை கொள்ளுவன் குயிலே, தோழமை கொள்ளுவன் குயிலே உலகளந்தான் வரக்கூவாய். குயிலே, குயில் கேட்டது, என்னவோ என்னை பார்த்து அத்தை பண்ணு இத்தை பண்ணுன்னு சொல்றியே, நான் இதெல்லாம் பண்ணினா நீ எனக்கு என்ன பண்ணுவாய்? குயிலே, நான் உனக்கு என்ன பண்ணுவேன் தெரியுமா? இன்னடிசிலோடு பால் அமுது ஊட்டி எடுத்த என் கோலக்கிளியை. ரொம்ப நாளாக நான் உனக்கு அடிசில் பால் சோறு கொடுக்குறேன், உன்னை கொஞ்சம் கொஞ்சம் வளர்க்குறேன், என்னோட எப்போதும் கொஞ்சம் கொஞ்சம் நீ பேசிகிட்டே இருக்கியே. ஆனால் என்னோடு நீ கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறப்போ
உன்னோட கண்ணு எங்கே பார்க்கும் தெரியுமா குயிலே? நான் கிளி வளர்க்குறேன்னா அந்த கிளியைத்தான் பார்க்குறது. அதனால உனக்கு அந்த கிளி இடத்துல பேசணும், அந்த கிளியோட ஸ்நேகமாக இருக்கணும்னு ஆசை. நீ சொல்லாமல் இருந்தாலும் எனக்கு நன்னா தெரியும். அதனால் நீ என்ன பண்ணணும்னா, நீ எனக்கு ஒரு காரியம் பண்ணு, நான் உனக்கு ஒரு காரியம் பண்ணுறேன். நீ எம்பெருமானிடத்தில் போய் என்னை பற்றி சொல்லணும். படபத்திரசாயி எம்பெருமானிடத்தில் போய் என்னை சொல்லும். அவன் வரணும் அப்படிங்கிறதுக்காக நீ கூவணும். கூவினால் உனக்கு நீ ஆசைப்படக்கூடிய கிளியை உனக்கு காட்டி கொடுத்தோ அந்த கிளியை உன்னோடு எப்பொழுதும் ஸ்நேகமாக இருக்குமாறு நான் பண்ணுவேன் என்று அந்த குயிலுக்கு ஒரு உபகாரத்தை தெரிவிக்கிறாள் இந்த பாசுரத்தில். ஹே குயிலே, நான் யாரை பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன் தெரியுமா? வெகு தூரம் கிடையாது. இந்த வில்லிபுத்தூர் உறைவான் தன் பொன்னடி காண்பதோர் ஆசையினால். வடபத்திரசாயி நான் இருக்கக்கூடிய இதே ஸ்ரீவில்லிபுத்தூரில் எழுந்தருளி இருக்கானே எம்பெருமான் வடபத்திரசாயி, அவனை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். கீழே என்ன சொன்னா, வைகுந்தன் என்பதோர் தோணி பெறாது உழல்கின்னேன்னு சொன்னா. வைகுந்தம்னா எங்கேயோ பரமபதம், அங்கே போகணும்னா இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது, போக முடியுமா, போயிட்டு தான் வர முடியுமா, எவ்வளோ கட்டப்படுவோம் அப்படின்னு கீழே சொன்னால் நியாயமாக இருந்தது. ஆனால் இந்த பக்கத்தில் தான் இருக்கான் வடபத்திரசாயி எம்பெருமான். அவனை போய் சேவிக்கிறதுல என்ன கட்டம் இருக்க முடியும்? வைகுந்தன் என்பதோர் தோணி பெறாது உழல்கின்றேன் என்பது பொருத்தமாக இருக்கு. ஆனால் வில்லிபுத்தூர் உறைவாந்தன் பொன்னடி காண்பதோர் ஆசையினால் என் பொறுகையல் கண்ணினை துஞ்சா. இந்த வடபத்திரசாயி எம்பெருமான் இருக்கானே, அவனை பார்க்க முடியலையே, அவனை போய் பார்க்கணும்னு சொன்னால் என்னால் போக முடியலையே. அதனால் அவனை எப்போ நான் பார்க்க போகிறேன், எப்போ பார்க்க போகிறேங்கிற துக்கத்தினாலேயே என்னுடைய கண்கள் உறங்காமல் இருக்கேன் என்று ஆண்டாள் கூறுகிறாளே, இது எப்படி பொருத்தமாகும் என்று சுவாமி நம்பிள்ளை தன்னுடைய ஆச்சாரியனான நஞ்சியரை கேட்டார். நஞ்சியர் சொன்னார், நம்பிள்ளை அவனுக்கு ராமாயணம் தெரியும் இல்லையோன்னார். தெரியுமே சுவாமி. பரதாழ்வான் சக்கரவர்த்தி திருமகனை பார்த்தான். பார்த்த உடனே என்னானது, மயங்கி விழுந்து விட்டானே. அந்த பரதாழ்வானை போல தான் இந்த ஆண்டாளும். என்ன ஆகும்னா, ஒருவேளை வடபத்திரசாயி பெருமாளை பார்த்தால் இவள் மயங்கி கீழே விழுந்து விடுவாளோ என்ற பயத்தினாலே இவளுடைய தாய்மார்களும் இவளுடைய உற்றார்களும் இவளுடைய தோழிமார்களும் இவளை கோவிலுக்கே கூட்டி கொண்டு செல்வது இல்லை. உள்ளே போயிட்டா பெருமாளை பார்த்துடுவள், மயங்கி விழுந்து விடுவள், பெருமாளையை நினைத்து அங்கிருந்து வெளியே வராமல் இருப்பள். உடனே நம்பிள்ள கேட்டார, என்ன சுவாமி எல்லாரும் கோயிலுக்குள்ளே போட்டு வெளியில் வந்து விடுறாளே, ஆண்டாள் மட்டும் அங்கேயே இருப்பளோ என்று கேட்ட உடனே அதுக்கு நஞ்சியர் சொன்னாராம், மாரியர் நம்பிள்ளை உன்னை நன்னா தெரிஞ்சுக்கோ, இப்போ நாம் கோவிலுக்குள்ளே போனோம் எவ்வளோ வேகமாக போகிறோமோ அதை விட வேகமாக வெளியில் வந்து விடுவோம். ஆண்டாள் நாச்சியார் அப்படி அல்ல. எம்பெருமானை பார்த்தால் அங்கேயே மயங்கி விழுந்து விடுவாள், இவளை நாம் இழந்து விடுவோம் என்று தாய்மார்கள் வருத்தப்பட்டு அதனால்தான் இவளை வடபத்திரசாயி இருக்கும் சன்னதிக்கு அழைத்து கூட செல்லவில்லை. எதைப்போல தெரியுமா? குளையும் வாழ்முகத்து ஏழையை தொலைவில்லி மங்கலம் கொண்டு பூக்கும் இளைகொள் சோதி செந்தாமரைகட்பிரான் இருந்தமை காட்டினீர். பராங்குச நாயகியை பார்த்து தாய்மார்கள் சொன்னா, பெண்ணே நீ இப்படி பெருமாளை பார்த்து மயங்கி கீழே விழலாமா, இது நியாயமானா? அதுக்கு பராங்குச நாயகி சொன்னா, அம்மா எனக்கு எது நல்லதும் அதைத்தானே நீங்கள் பண்ணணும். தொலைவெளி மங்கலம் போனால் நான் பெருமாளை கண்டா மயங்கி விழுவேன்னு உங்களுக்கு தெரியுமே. அவ்வாறு தெரிந்து கொண்டு நீங்கள் என்ன பண்ணினீர்கள், என்னை தொலைவெளி மங்கலம் அழைத்து சென்றீர்களே. என்னை கூட்டிகிட்டு போனது மட்டும் கிடையாது, என்ன பண்ணினாலாம் தாய்மார்கள் பராங்குச நாயகியை பார்த்து சொன்னாலாம், ஹே பராங்குச நாயகி, தோ அவன் கண்ணழகைப்பார், அவன் தோள் அழகைப்பார், அவன் திருமேனி அழகைப்பார், அவன் திருவடி அழகைப்பார் என்று அவன் அழகை காட்டி கொடுத்தீர்கள். தோள் கண்டார் தோளே கண்டார் தொடுகளல் கமலம் என்ன தாழ்கண்டார் தாளே கண்டார் என்று அவனுடைய அழகிலே மையலடைந்து நான் மயங்கி விழுந்தேனே என்று பராங்குச நாயகி தெரிவித்தாளே, அதேபோல ஆண்டாளும் வடபத்திரசாயியை சேவித்தால் மயங்கி விழுந்து விடுவாள் என்பதாலே அவளை ஒருவரும் அழைத்து செல்லவில்லை. அதனால எம்பெருமானை பார்க்காமல் துக்கத்தோடு உறக்கமும் இல்லாமல் இருக்கிறாள். அதைத்தான் இங்கே ஆண்டாள் சொன்னால், அப்படிப்பட்ட என்னுடைய கண்களும் தூங்காமல் இருக்க
ஹே குயிலே, இன்னடிசிலோடு பாலமுதுவூட்டி எடுத்தயன் கோலக்கிளியை உன்னொடு தோழமை கொள்ளுவன் குயிலே. சரி, நான் என்ன பண்ணணும்னா, உலகளந்தான் வரக்கூவாய். உலகளந்தான் ஒருத்தன் இருக்கான். அவன் யாரு தெரியுமா? தாசாய கீசாய தவ ராட்சசாய. தாசனான குகனுக்கு கிருபை பண்ணினவன், வானரமான சுக்ரீவனுக்கு கிருபை பண்ணினவன், ராட்சசனான விபீஷணனுக்கு கிருபை பண்ணினவன். அந்த எம்பெருமான் ஒரு காலத்திலே வாமனனாக அவதாரம் செய்து திருவிக்கிரமனாக இந்த உலகத்தையே அளந்தானே, அந்த திருவிக்கிரமன் வருமாறு நீ கூவ வேண்டும். வியாக்கியானத்தில் ரொம்ப அழகா பெரியவாச்சான் பிள்ளை சொன்னார், அனைவரோடும் வரம்பு இல்லாமல் பொருந்தக்கூடியவனான திருவிக்கிரமன், சண்டாள விபாகமர எல்லாரோடும் பொருந்தக்கூடியவன். இவர் வசிட்டரன்னோ இவர் சண்டாளரன்னோ பாகுபாடு பார்க்காமல் சேரக்கூடிய எம்பெருமான் வருமாறு நீ கூவ வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே, அவ்வாறு கூவினால் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? ரொம்ப அழகா அதுக்கு சமாதானம் 6வது பாசுரத்தில் தெரிவிக்கிறாள். எத்திசையும் அமரர் பணிந்தேத்தும் இருடிகேசன் வலி செய்ய முத்தண்ண வெண்முறுவல் செய்யவாயும் முலையும் அழகழிந்தேன் நான். முத்தண்ண வெண்முறுவல் செய்யவாயும் முலையும் அழகழிந்தேன் நான். கொத்தலர்காவில் மணித்தடங் கண்பனை கொள்ளும் இளம் குயிலே என் தத்துவனை வரக்கூகிற்றியாகில், என் தத்துவனை வரக்கூகிற்றியாகில் தலையல்லால் கைமாறிலேனே. ஹே குயிலே, நான் இப்போ உயிரோடு இருக்கேன்னா அதுக்கு அவன்தான் காரணம். அவன் இங்கு வருமாறு நீ கூவி விட்டால், நான் இந்த உலகத்தில் எவ்வளவு நாட்கள் இருக்கேனோ அவ்வளவு நாட்கள் உன் காலிலே விழுந்து கிடப்பேன். என் தலை உன் காலிலே பொருந்துமாறு கிடப்பேன். அப்படியா? அந்த எம்பெருமானை போய் கூவணுமா? எப்படிப்பட்ட எம்பெருமான்? எத்திசையும் அமரர் பணிந்தேத்தும், யாரையுமே வணங்காதவர்கள், துர்மானிகளாயிருக்கக்கூடிய பிரம்மாதிகள், அவர்கள் கூட நான் என்ற அபிமானத்தை துறந்து எம்பெருமான் திருவடியிலே விழுந்து அவன் அழகுக்கும் அவனுடைய பெருமைக்கும் தோற்று ஜிதந்தே என்று பெருமையை பாடக்கூடிய எம்பெருமான். அவன் யார் தெரியுமா? எல்லாராலும் ஆசிரயிக்கப்படக்கூடிய எம்பெருமான். அது மட்டும் கிடையாது, அவன் யார் தெரியுமா? இருடிகேசன் வலி செய்ய, என்னுடைய இந்திரியங்களை எல்லாம் தன்வசத்திலே கொண்ட எம்பெருமான், என் இந்திரியங்கள் எல்லாவற்றையும் அபகரித்து கொண்ட எம்பெருமான். அவன் யாருன்னா கிருஷிகேசன்னா, இந்திரியங்களை நியமிக்கக்கூடியவன், தலைவன். அந்த எம்பெருமானுடைய அழகிலே ஈடுபட்ட நான் இப்போ என்ன எடுத்து தெரியுமா? முத்தண்ண வெண்முறுவல் செய்யவாயும் முலையும் அழகழிந்தேன் நான். முத்தன்ன வெண்முறுவல், அழகான முத்து போன்றதான வெண்மையான என்னுடைய பற்கள், சிவந்ததான அதரங்கள், சுவாபாவிகமாகவே அழகாக இருக்கக்கூடிய என்னுடைய முலைகள், இவைகள் அழகை இழந்து விட்டது. என்ன காரணம்? என்ன துக்கப்படுத்தணும், எனக்கு கட்டத்தை கொடுக்க வேணும் என்பதற்காகவே என்னுடைய அழகான ஸ்மிதம் என்ன, என்னுடைய அழகான வாய் என்ன, என்னுடைய முலைகள் என்ன, இவைகளுடைய அழகையும் அழித்து விட்டான் அந்த எம்பெருமான். எப்படி அழித்தான் தெரியுமா? அவன் என்னோடு இருந்தால் இது அழகாக இருக்கும், அவனோ என்னோடு இல்லையே, ஆகவே அழகொழிந்து இவை இருக்கிறதே. முத்தண்ண வெண்முறுவல் செய்யவாயும் முலையும் அழகழிந்தேன் நான். அப்போ நீ என்ன பண்ணணும் தெரியுமா? கொத்தலர்காவில் மணித்தடம் கண்படை இளம் கொள்ளும் இளங்குயிலே. கொத்து அலர்காவில், கொத்து கொத்தாக பூக்கள் நன்னாக மலர்ந்திருக்கு. அந்த அழகான சோலையிலே தனியான ஏகாந்தமான ஒரு இடம், அந்த இடத்துல படுத்துட்டு இருக்கியே குயிலே, நீ நன்னா தூங்குறையே, அதுவும் சுகமா தூங்குறையே. நான் என்னுடைய அழகை இழந்து துக்கப்பட நீ மட்டும் இப்படி சுகமா இருக்கலாமா? நீ இப்படி சுகமாக இருந்து நான் துக்கப்படுவது நியாயம்தானா? நான் இப்பொழுது உயிரோடு இருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான், அந்த எம்பெருமானை நீ வரக்கூவ வேண்டும், தத்துவன் அப்படின்னு சொன்னான். எனக்கு சத்தாகேதுவானவன், நான் இப்போ இங்கே இருக்கேன்னு சொன்னால் அதுக்கு அவன்தானே காரணம். அந்த எம்பெருமான் இங்கு உடனே வருமாறு நீ கூவ வேண்டும்.
அவ்வாறு கூவினால் என்ன ஆகும்னா, தலையெல்லால் கைமாறிலேனே. இப்போது அவன் மறுமாறி நீ பண்ணிவிட்டா இதை விட எனக்கு பெரிய உபகாரம் உண்டா? அந்த உபகாரத்துக்கு ஈடாக நான் என்ன பண்ண முடியும்? என் தலையை உன் திருவடியிலே வைக்கிறேன். ஸ்ரீமத் பாகவதத்தில் ருக்மிணி பிராட்டி கண்ணன் பெருமானுக்கு ஒரு கடிதம் எழுதினாள். கடிதம் எழுதி ஒரு அந்தணர் இடத்துல கொடுத்து எம்பெருமான் துவாரகாதீசன் இடத்துல இதை கொடுக்கணும்னு சொன்னான். அவரும் கொண்டு போய் கொடுத்துட்டார். கொடுத்த உடனே எம்பெருமான் தெரிவித்தான், பெரியவரே ருக்மிணி இடத்துல சொல்லுங்கோள், நான் வேகமாக வந்து விடுகிறேன், அவள் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுங்கோ. இப்போ அந்த பெரியவர் வேகமாக ருக்மிணி பிராட்டியை வந்து பார்த்தார். பார்த்த உடனே பிராட்டி கேட்டாள், துவாரகாதீசனை பார்த்தீரா? எம்பெருமான் என்ன சொன்னான்? அப்போ தான் அந்த பெரியவர் சொன்னார், அம்மா கவலைப்பட வேண்டாம், அவன் கண்டிப்பாக வந்து விடுவான் என்று அவர் கூறிய பொழுது தான் ருக்மிணி பிராட்டிக்கு மனசில் இருந்த துக்கமெல்லாம் போனதான். இப்போ அந்த பெரியவருக்கு ஏதாவது கொடுக்கணுமே, என்ன கொடுக்கலாம்னு பார்த்தா, பிராட்டி சாட்சாத் ஸ்ரீதேவி நாச்சியாரான ருக்மிணி பிராட்டி அந்த பெரியவர் காலிலே விழுந்து சேவித்தாள். அதே போல் இங்கே ஆண்டாள் தெரிவிக்கிறாள், தலையெல்லால் கைமாறிலேனே. இந்த இடத்துல ஒரு அழகான ஐதீகியம் ஒன்றும். நஞ்சியருடைய சிஷ்யர் பெற்றின்னு ஒரு பெரியவர், அவர் ஸ்ரீரங்கத்துக்கு கிழக்கே அது ஒரு காரியமாக போயிருந்தார். இப்போ அவர் இடத்துல கேட்டால், தலையல்லால் கைமாறிலேனேன்னு ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்தாலே, இதற்கு என்ன காரணம், இதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டவுடனே பெற்றி தெரிவித்தாராம், ஹே குயிலே, நீ எம்பெருமான் இங்கு வரும்படியாக கூவினால் என் தலையை அறுத்து உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டாள் நாச்சியார் திருவுள்ளப்படுகிறாள் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் இப்படி சொல்லலாமா, சரிதானா இது? ஆண்டாள் நாச்சியார் திருவுள்ளத்துக்கு பொருந்துமான்னு அவருக்கு சந்தேகம் இருந்தது. நேர சுவாமி நம்பிள்ளை இடத்துல வந்து கேட்டார், உம்முடைய ஆச்சாரியனான நஞ்சியர் அதுக்கு என்ன அர்த்தம் சொல்வார் என்று கேட்ட உடனே அதுக்கு நம்பிள்ளை சொன்னாராம், அது அர்த்தம் கிடையாது. ஆண்டாள் என்ன சொன்னா, ஹே குயிலே, நீ பண்ணின உபகாரத்துக்கு பிரதி உபகாரமாக நான் செய்யறதுன்னு ஏதாவது இருக்கா? ஒன்றும் பண்ண முடியாது. என் தலையை உனக்காக்கி காலமெல்லாம் உன் காலிலே வணங்கி வர்த்திக்கும் அத்தனை என்கிறாள். நம்பிள்ள சொன்னாராம், ஹே குயிலே, உன் காலடியிலேயே விழுந்து நான் எத்தனை நாளானாலும் கிடப்பேன் என்று ஆண்டாள் கூறுகிறாள் என்று நஞ்சியர் இந்த இடத்திலே அர்த்தம் தெரிவிப்பார்ன்னு நம்பிள்ள சொன்னாராம். இதை கேட்ட உடனே பெற்றி ரொம்ப அழகாக சொன்னாராம், நான் சுவாமி நஞ்சியர் இடத்துல 11 தடவை திருமாயமொழி அர்த்தம் கேட்டேன். ஆனால் நாச்சியார் திருமொழிக்கு அர்த்தம் கேட்கக்கூடிய பாக்கியம் அடியனுக்கு கிடைக்காம போனது. அதனால் இனிமேல் நான் வெளியூர் போகும் பொழுதோ நாச்சியார் திருமொழி பாசுரங்களுக்கு யாரேனும் அர்த்தம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அடியனுக்கு நஞ்சியர் தெரிவித்த அர்த்தங்கள் எனக்கு உண்டாகுமாறு தேவரீர் கிருபை பண்ண வேண்டும் என்று பெற்றி கேட்டுக்கொண்டாராம். அது மட்டும் கிடையாது, இதெல்லாம் ஒரு ஆச்சாரியன் திருவடி வாரத்திலே இருந்துதானே கேட்க வேணும். அப்படிப்பட்ட ஆச்சாரியனை அல்லவோ நீரும் அடைந்தீர்ன்னு பெற்றி கொண்டாடினாராம். அப்படிப்பட்ட அழகான பாசுரம் ஆண்டாள் தெரிவிக்கிறாள், ஹே குயிலே, அந்த எம்பெருமான் என்னை துக்கப்படுத்தியதாலே என்னுடைய அழகை இழந்தேனே, அவன் வருமாறு நீ கூவ வேண்டும். இளங்குயிலே, அதுவும் இளங்குயில், நான் என்ன காரணம்னா வயதான குயில்னா கூட கட்டம் தெரியாது, நீ இளமையான குயிலாக இருப்பதாலே நீ எனக்காக சென்று எம்பெருமானிடத்திலே கூவ வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த பாசுரத்தில் சொல்கிறா, ஹே குயிலே, நீ இப்படி பண்ணினா உனக்கு தர்மம் உண்டு, உனக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும். எனக்கு உபகாரம் பண்ணினா அதை விட உனக்கு பெரியது எதேனும் உண்டா என்ன? உனக்கு புண்ணியம் வரணும்னா எனக்காக இந்த காரியம் பண்ணு. நேர சென்று எம்பெருமானிடத்துல சொல்லும். என்ன சொல்லணும் தெரியுமா? இது மாதிரி ஆண்டாள் நாச்சியார் துக்கப்படுகிறாள்னு சொல்லும். அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தா அது வரைக்கும் ஆண்டாள் முன்னாடி இருந்த குயில் காணாமல் போனது. குயில் என்ன நினச்சதா, ஆமாம் இப்போ ஆண்டாளை பார்த்து பேசினோம்னா ஆண்டாள் என்ன சொல்வாள்னா, இங்கே வா குயிலே, இங்கிறது நேராக கிளம்பிப்போ, பெருமாளை போய் பாரு, பெருமாள்கிட்ட போய் என் கட்டத்தை சொல்லும்பள். அதுவும் எங்கே இருக்கிற எம்பெருமான், திருப்பார்கடலில் இருக்கக்கூடிய எம்பெருமானை போய் பார்த்து சொல்லணும்பள். யாரால் இங்கிறது திருப்பார்கடல்லாம் போக முடியும்? அதுவும் நல்ல வெயில் காலம், எங்கேயும் தீர்த்தம் கூட கிடையாது. நாம் எப்படி இங்கிருந்து போகிறது, எம்பெருமானை பார்த்து இவளுடைய கட்டத்தை சொல்கிறது?
அதனால் இவள் கண்ணில் படாமல் இருப்போம் என்று குயில் இவள் கண்களுக்கு படாமல் மறைந்து இருந்தது. சரி, இது மாதிரியாக தூது விட்டவர்கள் யாரேனும் உண்டோ அப்படின்னா, பராங்குச நாயகி தூது விட்டாளே, என் செய்ய தாமரை கட்பெருமானார்க்கு என் தூதாய் என் செய்ய தாமரை கண் பெருமானார்க்கு. அழகான தாமரை போன்றதான கண்களை உடைய என்னுடைய எம்பெருமான், அந்த எம்பெருமானுக்கு என் தூதாய் என் செய்யும் உரைத்தக்கால் இனக்குயில்கால் என்று பராங்குச நாயகி தூது விட்டாளே குயிலை, அதுபோல் ஆண்டாள் நாச்சியாரும் தூது விடுறா. குயில் பார்த்துதான் ஆண்டாள் கண்ணுலையே படக்கூடாது, நம்ம எங்கேயாவது ஒளிஞ்சுட்டுருவோம் அப்படின்னு ஒளிஞ்சுட்டு தான் ஆண்டாள் பார்த்து விட்டா. சொன்னா, குயிலே, உனக்கு இப்படி ஒரு கட்டத்தை நான் கொடுப்பேனா? நீ எவ்வளவு அழகான குயில், எனக்கு தெரியாதா? நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், இங்கிருந்து கிளம்பி வெகு தூரத்தில் இருக்கிற பரமபதம் சென்று எம்பெருமானை பார்த்து ஒன்றும் பண்ண வேண்டாம். ஆனால் நீ ஒன்றும் பண்ணலாம், இங்கேயே இருந்து கொண்டு அவன் வருமாறு கூவலாமே, அது உனக்கு முடியக்கூடிய காரியம்தானே. ஆகவே எம்பெருமான் வர வேண்டும் என்று கூவ வேண்டும். அப்படியா? எந்த எம்பெருமான் என்று குயில் கேட்டது. அதுக்குத்தான் இப்போ ஆண்டாள் பதில் சொன்னா, பொங்கிய பார்க்கடல் பள்ளி கொள்வானை புணர்வதோர் ஆசையினால் என் கொங்கை கிளர்ந்து குமைத்து குதூகலித்து ஆவியை ஆகுலம் செய்யும் குயிலே, உனக்கு என்ன மறைந்து உறைவு ஆழியும் சங்கும் ஒன் தண்டும் தங்கிய கையவனை வரக்கூவில் நீ சாலத்தருமம் பெருதி அங்குயிலே, உனக்கென்ன மறைந்துரைவு. குயிலே, நீ என்ன பண்ணணும் தெரியுமா? பொங்கிய பார்க்கடல் பள்ளி கொள்வானை. பொங்கிய பார்க்கடல் அப்படின்னா வியாக்கியானத்தில் ரொம்ப அழகா சொன்னார், திரைக்கிளப்பத்தை உடைத்தான திருப்பார்க்கடலிலே பள்ளி கொண்டதான எம்பெருமான். அந்த எம்பெருமானுக்கு எது இருப்பிடம்னார்? பரமபதமே இருப்பிடம். அத்தை விட்டு வந்து பார்க்கடலிலே பள்ளி கொண்டானே, அதுவும் எப்படி இருக்குன்னா பொங்கிய பார்க்கடல்னார். ஒரு சந்திரனை கண்டாலே கடல் கிளர்ந்து குதூகலிக்கும். ஆகாயத்தில் சந்திரனை பார்த்தா கடலுக்கு அவ்வளவு ஆசையாம். ஆனால் இங்கே எத்தனை சந்திரன்னார்? எம்பெருமானுடைய நகங்களையே சந்திரன் என்று கூறத்தாழ்வான் வரதராஜஸ்தவத்தில் தெரிவிக்கிறார். சரி, எம்பெருமானுடைய திருவடிகளில் எத்தனை நகங்கள்னார்? ஒரு நகமா என்ன? கிடையாது, 10 நகங்கள். ஒரு சந்திரனை கண்டாலே கடல் குதூகலிக்கும் என்னால், இப்போ எம்பெருமானுடைய திருவடியில் இருக்கக்கூடிய நகங்களான 10 சந்திரர்கள். இப்போ எம்பெருமான் எழுந்தருளிப்பது எங்க? பார்க்கடல்ல. அப்போ அந்த பார்க்கடலிலே ஒரே காலத்தில் 10 சந்திரர்களை கண்டால் அந்த கடல் எப்படி பொங்கும்? வியாக்கியானத்தில் சொன்னார், ஒரு சந்திரனுக்கே கிடறக்கூடிய கடல் 10 சந்திரங்களை கண்டால் சொல்ல வேண்டாவே. ஆகவே அந்த எம்பெருமானோடு கலக்க வேணும் என்ற ஆசை எனக்கு உண்டானது. பொங்கிய பார்க்கடல் பள்ளி கொள்வானை புணர்வதோர் ஆசையினால், அந்த எம்பெருமானோடு கலக்க வேண்டும் என்ற ஆசை இப்போ யாருக்கு வந்ததுன்னா, எனக்கு கூட வரவில்லை, என்னுடைய முளைத்தடங்களுக்கு உண்டானது. புணர்வதோர் ஆசையினால் என் கொங்கை கிளர்ந்து, ரொம்ப அழகாக சொன்னால், என் கொங்கை கிளர்ந்து குமைத்து குதூகலித்து ஆவியை ஆகுலம் செய்யும் அங்குயிலே, என்னுடைய முளைத்தடங்களானது அந்த எம்பெருமானுடைய திருமார்பிலே சேர வேணும் என்று ஆசையோடு குதூகலித்து உடனே கிளம்பியது. அவனோடு கலந்து கொள்ளப் போகிறோம் என்றவுடனே நன்றாக விம்மியது என்னுடைய திருமுலைத்தடங்கள். இது எதை போல் அப்படின்னா, குழந்தைகளுக்கு ஏதேனும் கொடுக்கணும்னு வந்த உடனே அந்த குழந்தைகளுக்கு ஆனந்தம் உண்டாயிடுமே, அதுபோல என் திருமுலை தடங்கள் ஆனந்தம் அடைந்தது, விம்மியது, குதூகலித்தது. உடனே அவனை மார்போடு ஆலிங்கனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சென்றது. ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? ஐயோ, அவனை காணுமே. அப்படிப்பட்ட என்னுடைய திருமுலை தடங்கள் இப்பொழுது துக்கத்தை அடைந்தது. பொங்கிய பார்க்கடல் பள்ளி கொள்வானை புணர்வதோர் ஆசையினால் என் கொங்கை கிளர்ந்து குமைத்து குதூகலித்து ஆவியை ஆகுலம் செய்யும். அப்படி ரொம்ப உற்சாகமானதா, ஆனால் அவன் வரலையே, அதனால ரொம்ப துக்கப்பட்டதான். துக்கப்பட்டு என்ன பண்ணினது? ஆகுலம் செய்யும். ஐயோ, எனக்கு ரொம்ப கட்டத்தை கொடுத்ததே. இப்படி எனக்கு கட்டத்தை கொடுத்தவன் யார் தெரியுமா? என் முளைத்தடங்களுக்கு கட்டத்தை கொடுத்தவன் யார் தெரியுமா?
அவன்தான் திருப்பார்கடலில் இருக்கிறவன். குயில் பார்த்தது, திருப்பார்கடலுக்கு யார் போகிறது இங்கிருந்து அப்படின்னு ஒளிந்து கொண்டது. உடனே ஆண்டாள் சொன்னா, அங்குயிலே உனக்கு என்ன மறைந்துறவு? ஹே குயிலே, நீ எவ்வளவு அழகானவள்னு எனக்கு தெரியும். நீ வெயிலெல்லாம் போக வேண்டாம், திருமேனி நோவ வேண்டாம், கட்டப்பட வேண்டாம். இருக்கிற இடத்துல இருந்தே அந்த எம்பெருமான கூவலாமே. கூவினால் என்ன ஆகும்னா, ஒரு வாய் சொல்லாலே தண்ணீர் பந்தல் வைத்தார் போலே. நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், அவனிடத்துல போய் ஒரு வார்த்தை சொல்லும். வார்த்தை சொன்னால் அது எப்படி தெரியுமா? கோடை காலத்திலே தண்ணீர் பந்தல் வைத்தார் போலே. நீ ஒரு வார்த்தை சொல்லணும்னா யாரிடத்துலனா, ஆழியும் சங்கும் உன் தண்டும் தங்கிய கையவனை வரக்கூவில். எப்பொழுதும் தன் கையில் திருவாளி ஆழ்வானோடும் பாஞ்சஜன்ய ஆழ்வானோடும் எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான். பெரிய திருவந்தாதியில் தெரிவிக்கிறார் நம்மாழ்வார், எப்போதும் கைகளலா நேமியான். எதுக்காக? அடியாறுகளுக்கு எந்த நேரத்தில் ஆபத்து வந்துவிடுமோன்னு. ஸ்ரீ பராசர பட்டர் ஸ்ரீ ரங்கராஜஸ்தவத்தில் தெரிவிக்கிறார், பாது பிரணதரக்ஷாயாம் விளம்பம் அசகன்னிவ அப்படின்னார். தன்னுடைய அடியார்களுக்கு ரட்சையை கொடுக்கணும், அடியார்களை காப்பாற்றணும், அதுக்கு கொஞ்சம் கூட தாமதமாக கூடாது என்பதாலே எப்பொழுதும் தயாராக இருப்பவன். எதுக்காக? எப்பொழுதும் பஞ்சாயுதங்களை தரித்து கொண்டே இருக்கக்கூடிய திருவரங்க நகரப்பன் என்று ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான தெரிவிக்கிறார் பராசர பட்டர். அதுபோல ஆழியும் சங்கும் உன் தண்டும் தங்கிய கையவன் அந்த எம்பெருமானை வரக்கூவில் ஒரு வார்த்தை நீ சொன்னா போதும். அது எப்படி இருக்கு தெரியுமா? வெயில் காலத்திலே தண்ணீர் பந்தல் வைத்தார் போலே. அப்படி சொன்னால் சால தருமம் பெறுதி. இதே வார்த்தையை பிராட்டி அனுமான இடத்துல சொன்னா, ஹே அனுமன், எம்பெருமான் அவனையே நினைத்து கொண்டு நான் உயிரோடு இருக்கேனே, அவன் வந்துடுவான்னு நம்பிக்கையோடு இருக்கேனே, அவன் இங்கு வருமாறு நீ வார்த்தை சொல்லணும். அவனை பற்றி நிறைய வார்த்தை இடத்துல சொல்லும். அவனிடத்திலே சென்று என்னை ரட்சிக்க வேண்டும்னு நீ சொல்லணும். அப்படி சொன்னால் இந்த வார்த்தையை சொன்னதாலேயே உனக்கு புண்ணியம் உண்டாகும். வாச்சா தர்மம் அவாப்னுகி. ஹே ஹனுமன், எம்பெருமானிடத்தில் வார்த்தை சொன்னதுனாலேயே உனக்கு புண்ணியம் வந்து விடுமே என்று பிராட்டி சொன்னதார் போல இங்கு ஆண்டாள் தெரிவிக்கிறாள், சால தர்மம் பெறுதி. அந்த தர்மம் உனக்கு உண்டாயிடுமேன்னா, அப்படின்னா தர்மம் உண்டாகும்னா அதுனா தர்மம் அவ்வளோ பெருசான்னு நான் பெருமாளே சொல்கிறான். ஹனுமானை பார்த்து சொன்னான், ஹே ஹனுமன். இப்போ ஹனுமான் பிராட்டியை பார்த்துவிட்டு திரும்பி வந்திருக்கார். திருஷ்டா சீதா திருஷ்டா சீதா, கண்டேன் சீதையை கண்டேன் சீதையன்னு சொன்னார். சொன்ன உடனே பெருமாள் சொல்கிறான், ஹே ஹனுமன், இப்போ தான் எனக்கு பிராணன் வந்தது கிடையாது, இப்போ தான் லக்ஷ்மணனுக்கு பிராணன் வந்தது கிடையாது, இப்போ தான் பரதனுக்கு பிராணன் வந்தது கிடையாது, அயோத்தியில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் இப்போ தான் பிராணன் வந்ததுன்னார். அகம்ச்ச ரகுவம்சச்ச லக்ஷ்மணச்ச மகாபலகா வைதேகியா தர்சனேனாத்திய தர்மதகா பரிரட்சிதகா. ஹே ஹனுமன், இப்போ நீர் வார்த்தை சொன்னதுனால என் உயிர் தங்கியது, லக்ஷ்மணன் காப்பாற்றப்பட்டான், பரதன் காப்பாற்றப்பட்டான், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதுக்கு மேலே ஒன்று இருக்குது ஹனுமன். அது என்னன்னு சொல்கிறேன். நான் காட்டுக்கு கிளம்புறப்ப என் தாயார் என்ன சொன்னா தெரியுமா? ராமா, உன்னை தர்மம் கைவிடாது, இது நாள் வரையும் நான் பண்ணின தர்மத்தை உங்கூட அனுப்புகிறேன்னு என் தாயார் நான் காட்டுக்கு கிளம்பும் பொழுது தர்மத்தை கொடுத்தாளே, அந்த தர்மமும் இப்பொழுது நீ சொன்ன வார்த்தையாலே காப்பாற்றப்பட்டது என்று பெருமாள் திருவடி இடத்திலே தெரிவித்தார் போலே இந்த இடத்திலே ஆண்டாள் தெரிவித்தாள். இதுக்கு அடுத்த பாசுரம், அடுத்த பாசுரத்தில் சொல்கிறா, அவன் யார் தெரியுமா? அவனை போல வீரம் யாருக்கும் கிடையாது. சரி, அவனை போல காதலிக்கிறவனே யாரும் கிடையாது. இது எல்லாத்துக்கும் மேலே அவன் இங்கே வருமாறு செய்யக்கூடிய பிராட்டியும் பக்கத்தில் இருப்பதாலே அவன் வருவதற்கு எந்த தடையும் கிடையாது. நீ அவனை இங்கு வருமாறு செய்ய வேண்டும். சார்ங்கம் வளையவலிக்கும் தடக்கை சதுரன் பொருத்தமுடையன் நாங்கள் எம் எல்லில் இருந்து ஒட்டிய கச்சங்கம் நானும் அவனும் அரிதும் தேங்கனி மாம்பொழில் செந்தளிர்கோதும் சிறுகுயிலே திருமாலை ஆங்கு விரைந்து ஒல்லை கூகிற்றியாகில் அவனை நான் செய்வன காணே. அவன் யாரு தெரியுமா? சார்ங்கம் வளையவலிக்கும் தடக்கை சதுரன். அவனை போல வீரம் யாருக்கும் கிடையாது. அதுவும் அவன் அந்த வில்ல வளைத்து அப்படி நான் ஏற்றி பானத்தை தொடுத்தான்னா அவன் எதிரே யாருமே நிற்க முடியாதே.
ரொம்ப அழகா மாரீசன் சொல்கிறான், ஹே ராவணா, ராமன் யார் தெரியுமா? பிரம்மச்சாரி ராமனையே எதிர்த்து ஒருவராலும் நிற்க முடியாது. இப்போ சீதாராமனாக இருக்கான். அப்பிரமேயம் ஹி சத்தேஜகா, அப்பிரமேயம்னா அவனுடைய வைபவத்தை ஒருவராலும் தெரிவிக்க முடியாது, அப்படிப்பட்ட வைபவத்தோடையவன். அது மட்டும் கிடையாது, முதல் நாள் யுத்தம் நடக்கிறது. என்ன பண்ணினான் ராவணன்? சச்சால சாபம் ச முமோச்ச வீரா, தன் கையிலிருந்து விளக்கீழ போட்டான், நிராயுதவாணியாக நின்னான். அப்போ பெருமாள் சொன்னான், ஹே ராவணா, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாயேன். ஒரு கால் நாளைக்கு வந்து விட்டான்னா சமாதானமாக வந்தால் லங்காராஜ்யத்தையே கொடுக்கலாம்னு பெருமாள் நினைச்சானா. அப்படிப்பட்ட வீரத்தை உடையவனா பெரியவாச்சான் பிள்ளை சொன்னார். அது மட்டும் கிடையாது, அவன் யார் தெரியுமா? சார்ங்கம் வளைய வளைக்கும் தடக்கை சதுரன். அது மட்டும் கிடையாது, பொருத்தம் உடையன்னார். பொருத்தம்னா அவனுக்கு வீரம் மட்டும்தான் உண்டானா? கிடையாது கிடையாது. அவனை போல சிங்கார ரசம் உடையவனும் யாரும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய பொருத்தமுடையன் நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணிட்டோம்? யாருமே இல்லாத காலத்தில் எங்களுக்குள்ள ஒரு வார்த்தை பண்ணிட்டோம், ஒரு சங்கேதம், ஒரு அடையாளம் பண்ணிட்டோம். நாங்கள் எம்மில்லில் இருந்து கொட்டிய சங்கம் நானும் அவனும் அரிதும். கச்சங்கம் அப்படின்னா சங்கேதம்னு அர்த்தம், அடையாளம்னு அர்த்தம். நாங்கள் என்ன பண்ணிட்டோம் தெரியுமா? யாருக்கும் தெரியாமல் என்ன சொல்லிட்டோம்னா, நீ இருந்தால் நானும் இருப்பேன், நான் இருந்தால் நீ இருப்பாய் அப்படின்னு நாங்கள் 2 பேரும் பேசிட்டோம். அதாவது இன்றி அமையாமை அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை தெரிவிக்கிறார். ஒருவரை ஒழிய ஒருவர் உளம் ஆகும். நீ இல்லைன்னா நானும் கிடையாது. உன் பிராணன் போனால் என் பிராணன் போய்விடும் என்பதிலே நீ நம்பிக்கையாக இரு என்று நானும் அவனும் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டோம். நாங்கள் 2 பேரும் தனியாக இருந்தப்போ இதை பேசிட்டோம். உடனே பெரியவாச்சான் பிள்ளை சொல்கிறார், ஆண்டாளும் அவனும் தனியாக இருக்கும் பொழுது பேசிக்கொண்டார்கள் என்னால். இப்போ குயிலை பார்த்து என்ன சொல்கிறா? நானும் அவனும் அரிதும். குயிலே, நானும் அவனும் தனியாக இருக்கிறப்ப இப்படி பேசிட்டோம்னு சொல்கிறத குயிலுக்கு எப்படி சொல்ல முடியும்? குயில் எப்படி இதை அறிய முடியும்? இதை அறிந்து கொண்டு எம்பெருமான இடத்துல போய் சொல்லணுமே, எப்படி குயிலால் சொல்ல முடியும்? அப்படின்னா இவன் 2 பேரும் தனியாக இருந்தா. ஆனால் 2 பேரும் தனியாக இருக்கும் பொழுது அந்த குயிலும் இவர்களோடு தானே இருந்திருக்கும். ஆகவே இவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டதை குயில் அறிந்து கொண்டது, குயில் அறிவதற்கு வாய்ப்பு உண்டு என்று பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தில் சொன்னார். எதை போலன்னா, இந்த இடத்துல குயில், ஆண்டாள், எம்பெருமான், இதே போல ராமாயணத்திலேருந்து ஒரு உதாரணம் தெரிவிக்கிறார். குயிலை போல இந்த இடத்துல திருவடி, ஆண்டாள் நாச்சியாரை போல இந்த இடத்துல சீதா பிராட்டி, எம்பெருமானை போல இந்த இடத்துல சக்கரவர்த்தி திருமகன். பெருமாள் என்ன முடியினானா திருவடி இடத்துல தெரிவிக்கிறான், ஹே ஹனுமன், அவளை பிரிஞ்சனால ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாது. பிராட்டி சொல்கிறான், ஹே ஹனுமன், அந்த எம்பெருமான் உடனே வந்துவிடணும், வர்றேன்னா அவனை விட்டு என்னால் இருக்க முடியாதுன்னு பிராட்டியும் தெரிவித்தாள். அப்படி பெருமாளும் பிராட்டியும் ஹனுமானிடத்திலே தெரிவித்தார் போல ஆண்டாளும் கண்ணனும் பெருமானும் பண்ணி கொண்ட சங்கேதத்தை இந்த குயில் கூட இருந்ததாலே அறியும். அதை சொல்கிறான் இங்கே ஆண்டாள். இப்போ அவனிடத்துல போய் இதை சொல்லும். இப்படி ஆண்டாளை தவிக்க விட்டியே, இது நியாயமா? நீ இவ்வாறு செய்யலாமா? நானும் அவனும் அரிதும். ஆகவே அந்த திருமாலை ஆங்கு விரைந்து ஒல்லை கூகிற்றியாகில், அந்த எம்பெருமான் இருக்கக்கூடிய அவன் இருக்கும் இடத்துல சென்று நீ என்ன பண்ணணும்னா, அவன் இருக்கிற இடத்துக்கு நீ போகணும். போன உடனே அவனே என்ன பண்ணுவன்னா, ஓ ஆண்டாள் நாச்சியார் நம்மை பிரிந்து துக்கத்தோடு இருக்கிறாளோ அப்படின்னு என்ன பண்ணுவன்னா ஓடி வந்துவிடுவன். நீ போய் நின்ன உடனேயே, ஆகா அந்த குயில் இருக்கும் பொழுது தானே நாம் சொன்னோம், அந்த குயில் இங்கே வந்திருக்கேன், அப்போ ஆண்டாள் நம்மை பிரிந்து துக்கப்படுகிறாளோ இன்னும் உடனே வந்து விடுவான். அதுவும் அவனிடத்துல போய் என்ன பண்ணு, நீ போய் நின்னாலே போதும், போய் நின்று என் குறையை கூறு அப்படின்னு குயிலை பார்த்து சொன்ன ஆண்டாள் சொல்கிறா, குயிலே இப்படி நான் கட்டப்படுறேன், நீ எப்படி இருக்கு தெரியுமா? தேங்கனி மாம்பொழில் செந்தளிர் கோதும் சிறு குயிலே. அழகான மாமரங்கள் இருக்கக்கூடிய தோட்டம். அந்த மா இலைய இந்த கிளி கொத்தி, இந்த குயில் கொத்தினதான். அதில் ஏதோ துவர்ப்பு கசப்பு இருந்துதான். அதுக்காக என்ன பண்ணிருந்தான், அந்த இலையில் இருக்கக்கூடிய கசப்பு போகணும்னு மாம்பழத்தை கொத்தி சாட்டதான். இவ்வளவு விவேகத்தோடு இருக்கக்கூடிய நீ மாம்பழத்தை சுவையோடு சாப்பிட வேண்டும் என்று அறிந்த நீ இப்போ என்னன்னா பாரு,
நீ கசப்பு சாட்ட பொழுது வருத்தம் அடைந்தாயே அதுபோல் நான் வருத்தத்தோடு இருக்கேன். நீ என்ன பண்ணணும்? இங்கிருந்து வேகமாக போனோம். திருமாலை ஆங்கு விரைந்து ஒல்லை கூகிற்றியாகில் அவனிடத்தில் வேகமாக சென்று என்னை பற்றி தெரிவிக்க வேணும். உடனே குயில் கேட்டது, சரி நான் போய் அவனிடத்துல சொல்கிறேன். எனக்கு என்ன கிடைக்கும்னா ஒன்றும் கிடையாது. அவன் இங்கே வந்த உடனே அவனை நான் என்ன பாடுபடுத்துகிறேன் பார். நெடுநாள் பட்டினி கிடந்தவன் முன்னே சோற்றை இட்டு வைத்து உண்ணாதபடி தகைந்தால் கிடந்து கிளேசிக்குமா போலே இவனும் கிடந்து துடிக்கும் அத்தனை. நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், போய் அவனிடத்துல சொல்லு. ஓடியே வருவான். அவன் ஓடி வந்த உடனே அவனை என்ன நினச்சிட்டு வருவான்னா, ஆஹா ஆண்டாள் நம்மோடு பேச போறா, ஆண்டாள் நம்ம பார்க்க போறா அப்படின்னு நினச்சிட்டு வருவான். அவன் வந்த உடனே நான் முகத்தை திருப்பிப்பேன். அவன் என்னிடத்துல பேசணும்னு வருவேன், நான் பதில் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் நீ நன்னா பார்க்கலாம் குயிலே, ஆகவே அவன் வருமாறு கூவ வேண்டும் அப்படின்னு சொன்னான். அடுத்து இவ்வளவு சொல்லியும் குயில் பேசாமையே இருக்கு. ஆமாம், அந்த ஆண்டாளுக்கு ஒரு வேலையே இல்லை, இப்போவே போய் சொல்லணுமா அப்படின்னு இருந்துதான். அப்போ தான் சொன்னான், குயிலை பார்த்து சொன்னால், குயிலை உன்னால் சொல்ல முடியுமா முடியாதா என்று குயிலை பயமுறுத்தினாள் ஆண்டாள். பைங்கிழிவண்ணன் சிறீதரன் என்பதோர் பாசத்து அகப்பட்டிருந்தேன், பொங்கொழி வண்டிரைக்கும் பொழில்வாழ் குயிலே குறி கொண்டு இது நீகள். சங்கொடு சக்கரத்தான் வரக்கூவுதல், பொன்வளை கொண்டு தருதல், இங்குள்ள காவினில் வாழக் கருதில் இரண்டத்து ஒன்றேல் தின்னம் வேண்டும். ஹே குயிலே, நன்னா தெரிஞ்சுக்கோ, நீ இங்கே இருக்கணுமா வேண்டாமா? ஆமாம், நான் இருக்கணும், எனக்கு ஆசையாக தான் இருக்குது. அப்போ ஆண்டாள் கேட்டா, நான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நீ இருக்கணுமா, அல்லது நான் துக்கப்படுற மாதிரி இருக்கணுமா, என் கட்டத்தை பார்க்கணுமா என் சுகத்தை பார்க்கணுமா? குயில் சொன்னது, ஆண்டாளே நீ சந்தோஷமாக இருக்கணும். நான் சந்தோஷமாக இருக்கணும்னா நீ என்ன காரியம் பண்ணணும் தெரியுமா? இங்கிருந்து வேகமாக போ. 2 காரியம் பண்ணணும். ஒன்றும் அங்கு சென்று அவன் இங்கு வருமாறு கூவ வேண்டும். அப்படியா? சங்கோடு சக்கரத்தான் வர கூவுதல். ஒரு கையிலே சங்கு ஒரு கையிலே சக்கரம் ஏந்திய எம்பெருமான் வருமாறு நீ கூவணும். அல்லது இன்னொன்று என்ன பண்ணணும் தெரியுமா? பொன்வளை கொண்டு தருதல். என் கையில் இருக்கக்கூடிய வளையல் என் கைகளை விட்டு விலகாமல் இருக்குமாறு நீ பண்ணணும். இப்போ ஒரு கையிலே சங்கு ஒரு கையிலே சக்கரத்தை ஏந்திய எம்பெருமான் அவன் இங்க வந்துட்டான்னு சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? என் கையில் இருக்கக்கூடிய வளையலும் என் கூடயே இருக்கும், அவன் கையில் இருக்கக்கூடிய சங்கு சக்கரங்கள் என் கைக்கு வந்துடும். இதை பண்ண முடியுமா முடியாதா? ஒன்றும் ஒரு கால் அவன் என் கையில் இருந்த வளையல்களை எடுத்துன்னு போயிருக்கானே அதையாவது நீ கொண்டு வந்து கொடு, அல்லது அவனையே கொண்டு வந்து இங்கு கொண்டு வந்து விடு. இதை பண்ணினால் நீ இங்கு இருக்கலாம். இல்லை என்றால் என்ன ஆகும்? இங்குள்ள காவியனில் வாழக் கருதில் இரண்டொத்தொன்றேல் தின்னம் வேண்டும். இவ்வாறு நீ பண்ணணும்னா அப்போதான் குயில் கட்டது. அப்படி அவனிடத்துல போய் சொல்கிற அளவுக்கு உனக்கு என்ன எடுத்துன்னா, ஆண்டாள் சொல்கிறா, பாசத்து ஓர் பாசத்து அகப்பட்டிருந்தேன். யாருக்குமே இல்லாத காதல் எனக்கு மட்டும்தான் இருக்கு. என்ன காரணம்னா, அவனை போலையும் ஒருவன் கிடையாது, ஏக்கம் ஏவம் அத்விதீயம் என்னுமா போலே பைங்கிழி வண்ணன் சிறீதரன். பைங்கிழி வண்ணன்னா கிளியை போன்ற அழகான நிறத்தை உடையவன். அவனுடைய பரமபோக்கியமான சுந்தரமான திவ்யமங்கள விக்கிரகத்தில் நான் அடிபட்டேன். சரி, அது மட்டுமா? அவன் யாரு? சிறீதரன். அவனை போல மையல் கொள்ளக்கூடியவன் யாரும் கிடையாது. அப்படி அவனுடைய அழகிலே தோற்று, அவனுடைய பிரணயத்துவத்திலே தோற்று நான் என்ன பண்ணிவிட்டேன்னா, ஒரு பாசத்து அகப்பட்டு இருந்தேன். அவனிடத்தில் அபாரமான மையலோடு இருந்தேன், காதல் நோயோடு இருந்தேன். ஹே குயிலே, அது எப்படிப்பட்ட குயில்? பொங்கு ஒளி வண்டு இறைக்கும் பொழில் வாழ் குயிலே. வண்டுகள் தேனை நன்னா குடித்தது, அது குடிச்சதுனால அப்படியே நன்னா ரீங்காரம் பண்ணுறதுதான். அந்த வண்டுகள் ரீங்காரம் பண்ணக்கூடிய சோலையில் இருக்கக்கூடிய ஹே குயிலே, என்ன நான் சொல்கிறது உனக்கு காதில் விழலையா? குறிக்கொண்டு நீ நன்னா இதை கேட்கணும். ஒழுங்காக கேட்கலைன்னா உன்னை வெளியில் அனுப்பிச்சி விடுவேன் அப்படின்னு உடனே குயில் சொன்னது. சரி, நான் போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்னு பார்த்தா குயில் பேசாமல் இருந்தது. உடனே அடுத்த பாட்டில் சொல்கிறா, நான் உன்னை பார்த்து பிரார்த்தனை பண்ணினேன், ஒன்றும் அவனிடத்துல போய் சொல்லி அவனை கூட்டி கொண்டு வா,
அவன் கையில் இருக்கக்கூடிய சங்கு சக்கரங்களை என்னிடத்துல கொண்டு வந்து கொடுன்னு சொன்னேன், அல்லது என்னுடைய வளையலையாவது கொண்டு வந்து கொடுன்னு. ரெண்டையும் பண்ணாமல் இருக்கியே, இந்த சோலையை விட்டு இப்போவே உன்னை துரத்த போகிறேன், பார்க்குறியா அப்படின்னு குயிலை பார்த்து கேட்டாளாம். அன்றுலகம் அளந்தானை உகந்து அடிமைக்கண் அவன் வலி செய்ய தெண்டலும் திங்களும் மூடறுத்து என்னை நலியும் முறைமை அறியேன் என்றும் இக்காவில் இருந்து இருந்து என்னை ததர்த்தாதே நீயும் குயிலே இன்று நாராயணனை வரக்கூவாயேல் இங்குற்று நின்றும் துறப்பன். உன்னை இப்போவே இங்கேருந்து வெளியில் அனுப்பிச்சி விடுவேன். என்ன பண்ணணும் தெரியுமா? இன்று நாராயணனை வரக்கூவாயேல். இன்று நாராயணன், இப்பொழுதே அவனை கூப்பிடணும். அவன் யாரு தெரியுமா? நாராயணன். வியாக்கியானம் பண்ணினார். நாராயணன் யாருன்னா அழுக்கு உகப்பாறை போலே அப்படின்னு சொன்னார். அழுக்கு உகப்பாறை போலேன்னா நமக்கு எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் தோஷங்களை கண்ணெடுத்தும் வராமல் நம்மோடு கூடி இருக்கக்கூடிய நாராயணன், அபரிமிதமான வாத்சல்யத்தோடு இருக்கக்கூடிய நாராயணன், தன்னுடைய அபிமதமான வஸ்து என்றால் அந்த வஸ்துவின் தோஷங்களையும் கண்ணெடுத்து பாராத நாராயணன். அந்த நாராயணன் வருமாறு, இங்கு உடனே வருமாறு நீயும் குயிலே, ஹே குயிலே. எப்படிப்பட்ட குயில் தெரியுமா? இக்காவிலிருந்து, அழகான இந்த தோட்டத்தில் இருந்து கொண்டு நீ கூவாமல் இருப்பது நியாயந்தானா? அப்படி நீ இருந்தால் இங்குத்து நின்றும் துறப்பன், இந்த சோலையிலிருந்து உன்னை துரத்தி விடுவேன். இனிமே நீ இங்கே இருக்க முடியாது. அவன் வருமாறு நீ கூவ வேண்டும் அப்படின்னு சொன்னான். உடனே குயில் கேட்டது, அதுதான் சரிதான், அப்படி கூப்பிடணுங்கிறிய, யாரை கூப்பிடணும்னது? அன்று உலகம் அளந்தானை உகந்து அடிமைக்கண் அவன் வலி செய்ய. அன்று உலகம் இழந்தானே, நான் யாரை பார்த்து ஆசைப்பட்டேன்? யாரையோ பார்த்து ஆசைப்பட்டேன். எல்லாருடைய தலைகளிலும் தன் திருவடியை வைத்தானே, அதுவும் தன் பக்கல் ஆபிமுக்கியம் பண்ணாதார் தலையிலும் திருவடிகளை கொண்டு வந்து வைக்கும் அவனை ஆசைப்பட்டேன். உறங்குகிற பிரஜைக்கு முலை கொடுக்கும் தாயைப் போலே இவை அறியாது இருக்கத்தானே அவற்றின் தலையிலே திருவடிகளை வைத்தவனை அல்லவோ நான் உகந்தேன். யாரும் அவனிடத்துல பிரார்த்திக்கலையா எங்கள் தலையிலே உன் திருவடியை வைக்கணும்னு? ஆனால் அப்படி இருந்து எம்பெருமான் அவர்கள் தலையில் திருவடியை வைத்தானே, அந்த எம்பெருமானுன்னு நான் ஆசைப்பட்டேன். அது மட்டும் கிடையாது, நான் யாரை ஆசைப்பட்டேன் தெரியுமா? நன்னா குழந்தை தூங்கிறது, தூங்கக்கூடிய குழந்தைக்கும் தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய தாயை போலே இந்த சம்சாரி சேதனர்கள் அறியாதே இருக்கும் பொழுதோ அவர்கள் தலையிலே திருவடியை வைத்தானே, அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும். அடிமைக்கண் அவன் வலி செய்ய. அதுவும் ஒரு சில வஸ்துக்களெல்லாம் லோகத்தில் எப்படின்னா ஒருவேளை நமக்கு கிடைக்கலாம், கிடைக்காமையே போடலாம். ஆனால் அவன் அப்படி இல்லையே. அவன் ஆசைப்பட்டாருக்கு, ஆசைப்படாதவர்களுக்கே தன்னை கொடுத்தவன் ஆசைப்பட்டாருக்கு கொடுக்க மாட்டானோ? அதுவும் அவனை அடைந்து அவன் திருவடிகளில் கைங்கரியம் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேனே. அப்படி இருக்கக்கூடிய என்ன அல்லவா துன்புறுத்துறான். சரி, எப்படி துன்புறுத்தினான்னா, தெண்டலும் திங்களும் ஊடறுத்து. தெண்டலும் திங்களும் ஆச்சரியமா ஜில்லுன்னு காற்று வீசுறது, தெண்டல் காற்று. நான் அவனோடு சேர்ந்து இருந்தால் இந்த தெண்டலே சுகமாக இருக்கும். ஆனால் அவன் என்னை பிரிந்தானே, அவன் என்னை பிரிந்தால் இந்த தெண்டல் எனக்கு சுகமாக இருக்குமா? தெண்டலும் அது மட்டும் கிடையாது, திங்களும் அழகான சந்திரன், அவனோடு நான் சேர்ந்திருந்தால் எனக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய சந்திரன், அவனை பிரிந்ததாலே எனக்கு துக்கத்தை கொடுக்குறானே. இதை பெருமாள் சொல்கிறான் லக்ஷ்மணன் இடத்துல. லக்ஷ்மணா, காற்று நன்னா வருதேடா லக்ஷ்மணா. அதுவும் பம்பா நதி கரையிலேருந்து அந்த புஷ்பங்களுடைய அந்த பரிமளத்தெல்லாம் எடுத்துண்டு காற்று வருதே லக்ஷ்மணா. இந்த காற்றை யார் அனுபவிப்பா தெரியுமா? யாருக்கு பாக்கியம் இருக்கோ அவள் தான் அனுபவிக்க முடியும். லக்ஷ்மணா, நான் பாவம் பண்ணிவிட்டேனே, பிராட்டியை பிரிஞ்சு துக்கப்படுறேனே, எல்லாருக்கும் சுகமாக இருக்கக்கூடிய இந்த காற்று கூட எனக்கு நரகமாக இருக்கேன் என்ன சக்கரவர்த்தி திருமகன் தெரிவித்தானே. அதே போல ஹே குயிலே, இந்த காற்றும் எனக்கு ரொம்ப துக்கத்தை கொடுக்கறதே. சரி, காற்றாவது சில நேரங்களில் தான் வீசும், துக்கத்தை கொடுக்கும். சந்திரன் ஆகாயத்தில் சில நாட்களில் ராத்திரி தெரியறான், தெரிந்த பொழுது துக்கத்தை கொடுப்பேன். அதனால் அந்த தெண்டலோ சந்திரனோ அப்பப்போ தான் எனக்கு கட்டம் கொடுக்குறான். ஆனால் நீ என்ன பண்ணுற தெரியுமா? இந்த சோலையிலேயே இருக்காய், அதுவும் என் பக்கத்திலேயே இருக்காய், பகல்லையும் இருக்காய், ராத்திரியும் இருக்காய், எப்பொழுதும் என்னை ஏன் துக்கப்படுத்தின்னு இருக்காய்? என்ன ஒரே ஒரு காரணம் தெரியுமா? நான் உனக்கும் எனக்கும் உண்டான சம்பந்தம். நான் இந்த சோலையில் இருக்கேன், அதனால் நீயும் இருக்காய்.
அதனால தானே என்னை துன்புறுத்தினாய். நீ ஆனந்தமாக இருக்க நான் இப்படி துக்கமடையலாமா? என்னுடைய துக்கத்தை பார்த்து உனக்கு இரக்கம் வரவில்லையே. ஆகவே ஒன்று செய், இப்பொழுதே நாராயணன் இங்கு வருமாறு கூவவில்லை என்னால் உன்னை இங்கிருந்து துரத்தி விடுவேன் அப்படின்னு சொன்னான். உடனே இந்த இடத்துல ஒரு கேள்வி வந்தது. துரத்தி விடுவேன் இவள் சொல்வளான்னா, துரத்தி விடுவேன்னு சொல்லலை. குயிலே, அவனை நீ இங்கே கூப்பிடவில்லை என்னால், அவன் இங்கு வருமாறு கூவவில்லை என்னால் என் பிராணனை நான் விட்டுவிடுவேன். அப்புறம் நீ என்ன பண்ணுவாய்? இந்த சோலையில் உன்னால் இருக்க முடியாது. நீ எங்கேனும் செல்ல வேண்டியதான். அது சரிதானா உனக்கு? என்னை பிரிந்த துக்கம் உனக்கு சரிதானா? அவனை பிரிந்து நான் துக்கப்படுவதைப் போல என்னை பிரிந்து நீ துக்கப்படுவாய். ஆகவே உடனே அவனை இப்பொழுது கூப்பிட வேண்டும். நான் உள்ளேனாய் சோலை நோக்கி தர வேணுமே. நான் முடிந்தால் பின்னே உனக்கு இருப்பு இல்லை கிடாய் என்கிறாள் என்று தெரிவித்தார் பெரியவாச்சான் பிள்ளை. இவ்வாறு சொன்னவுடனே இந்த 10 பாசுரங்கள், இந்த 10 பாசுரங்களை யார் அனுசந்தானம் பண்ணினார்களோ, யார் அர்த்தத்தோடு கற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு என்ன கிடைக்கும்னா அவர்களுடைய ஸ்வரூபத்திற்கு ஏற்றதான கைங்கரியம் கிடைக்கும் என்று பல ஸ்ருதியாக 11வது பாசுரத்தை ஆண்டாள் நாச்சியார் பாடினாள். விண்ணுற நீண்டடி தாவி அமைந்தனை வேர்கண்மடந்தை விரும்பி கண்ணுற என்கடல் வண்ணனை கூவு கருங்குயிலே என்ற மாற்றம் பண்ணுரு நான்மறையோர் புதுவை மன்னன் பட்டர்பிரான் கோதை சொன்ன நன்னுரு வாசகமாலை வல்லார் நமோ நாராயணாயா என்பரே. நமோ நாராயணாயா என்பாரே. நமோ நாராயணாயா என்பாரே. கீழ்பாசுரத்தில் நாராயணனை கூப்பிடணும்னு சொன்னா, இந்த பதிகத்தை யார் யார் அனுசந்தானம் பண்ணினார்களோ அவர்கள், இந்த பதிகத்தை கற்றார் எல்லோரும் இந்த பலனையே பெறுவார்கள். எந்த பலன்? நல்லாண்டென்று நவின்னுரைப்பார் நமோ நாராயணா என்பார்களே. திருப்பல்லாண்டில் பெரியாழ்வார் தெரிவித்தார் போலே எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி அவனுடைய திருவடிகளிலே கைங்கரியம் பண்ணுவார்கள். ஆண்டாளைப் போலே குயிலை கூவி குயிலை பார்த்து, ஹே குயிலே, அவன் வரவேண்டும் என்று நீ கூவ வேணும் என்றெல்லாம் சொல்லாமல் தாங்கள் இருக்கக்கூடிய இடத்திலேயே எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை பெறுவார்கள். ஹே கருங்குயிலே, பன்னுரு நான்மறையோர் புதுவை மன்னன் பட்டர்பிரான் கோதை. பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளையான ஆண்டாள், அந்த ஆண்டாள் பாடியதான இந்த பதிகத்தை சொன்ன யார் யார் அனுசந்தானம் பண்ணினார்களோ வாசக மாலை வல்லார், அப்படி அர்த்தத்தோடு அனுசந்தானம் பண்ணக்கூடியவர்கள் நமோ நாராயணாயா. ஆண்டாளைப் போலே இல்லாமல் இருந்த இடத்திலேயே இருந்து கொண்டு எம்பெருமானுக்கு வாசா கைங்கரியம் செய்து தங்கள் சொரூப நிறம் பெறுவார்கள். அப்போ இந்த பதிகத்தில் ஆண்டாள் என்ன தெரிவித்தாள்? குயிலை பார்த்து கூவ வேண்டும் என்று தெரிவித்தாள். எந்த எம்பெருமானை வரவேண்டும் என்று கூவ வேண்டும்? விண்ணுற நீண்டடி தாவி அமைந்தனை. எம்பெருமான் அப்படின்னா ஒருத்தர் இடத்துல ஒன்று வேணும்னு நினச்சி விட்டான்னா அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வான் எம்பெருமான். ஒருவர் பக்கலிலே ஒன்றை கொள்ள நினைத்தால் அவர்களுக்கு பின்னை ஒன்றும் சேஷியாதபடி கொள்ளும் எம்பெருமான். அவன் யாருன்னா மைந்தன் மிடுக்கன். வாமனனாகச் சென்று திருவிக்கிரமனாக வளர்ந்து உண்மிதியில் புனலுருவி ஒருகால் நிற்ப என்று திருமங்கையாழ்வார் அருளி செய்தார் போலே திருவிக்கிரமனாக உலகத்தை அளந்து கொண்ட எம்பெருமான். அந்த எம்பெருமானை பாடியவள் யாரு? விரும்பியவள் யாரு? வேல் கண் மடந்தை. வேல் போன்றதான கூர்மையான திக்ஷண்யத்தோடு விளங்கக்கூடிய பார்வையை உடைய ஆண்டாள் நாச்சியார். அந்த ஆண்டாள் பாடிய பாடல் வேர்கண் மடந்தை விரும்பி கண்ணுற. அந்த ஆண்டாள் என்ன நினைச்சாலாம்? அந்த எம்பெருமானை இந்த கண்களுக்கு தோற்கடிக்க வேண்டும். அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா, என் கடல் வண்ணனை, என்னுடைய கண்களுக்கு அவன் தோற்று போகணும். அந்த எம்பெருமான் யாருன்னா கடல் போன்ற நிறத்தை உடையவன், கண்டார் களைப்பையெல்லாம் போக்கக்கூடியவன், சமகரமான திருமேனியை உடையவன். அந்த எம்பெருமான் இங்கு வருமாறு வந்து என் கண்ணழகிலே தோற்று விழுமாறு கூவு கருங்குயிலே நீ கூவ வேண்டும். எப்படி பண்ணணும் தெரியுமா?
உன் வடிவை காட்டி அவன் வடிவுக்கு ஸ்மாரகமான நீ என்னையும் அவனையும் சேர்க்க வேணும் என்று சொன்ன பாசுரமாயிற்று. ஹே குயிலே, உன்னோடு வடிவை எம்பெருமானுக்கு காட்டு. பார்த்த உடனே அவனுக்கு என்னோட ஞாபகம் வரும். உடனே என்னை சேர வேணும்னு வேகமாக வருவான். அப்படி நீ கூவ வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் பாடிய இந்த பதிகத்தை பன்னுரு நான்மறையோர் வேதங்களுக்கு அனுகுணமான ஸ்வரங்களை அதற்கு உண்டுமான ஸ்வரஸ்தாயிகளோடு தெரிவிக்கக்கூடிய உதாத்தம் அனுதாத்தம் போன்றதான ஸ்வரங்களை முக்கியமாக கொண்ட 4 வேதங்கள், அந்த 4 வேதங்களையும் நன்றாக அத்தியனம் செய்ததான பெரியவர்கள், நன்றாக விண்ணப்பிக்கக்கூடிய பெரியவர்கள், அந்த பெரியவர்கள் இருக்கின்றதான ஸ்ரீவில்லிபுத்தூர். அந்த ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தலைவராக விளங்கக்கூடிய பெரியாழ்வார், அந்த பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளையான ஆண்டாள், அந்த ஆண்டாள் தெரிவித்த நன்னுரு வாசகமாலை வல்லார். அந்த எம்பெருமானை பற்றியதான இந்த பாசுரங்களை நன்றாக அறிந்தவர்கள், நன்றாக பாடுபவர்கள். என்ன காரணம்னா, எந்த எம்பெருமான் யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசாசக ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் அப்படின்னு தைத்திரிய உபனிஷத் தெரிவிக்கிறது. எந்த எம்பெருமானை வேதங்களும் அறிய முடியாது என்று தெரிவித்ததோ, எந்த எம்பெருமானை வேதங்களும் பேச முடியாது என்று தெரிவித்ததோ, அவனை பேச முடியாமல் திரும்பிய வேதம் போல இல்லாமல் அவனுடைய பரிபூரணமான சுவாபாவிகமாகவே அவனுக்கு இருக்கக்கூடிய கல்யாண குணங்களையெல்லாம் பரிபூரணமாக எடுத்துரைத்த இந்த 10 பாசுரங்களையும் யார் யார் நன்றாக சொல்கிறார்களோ அவர்கள் பரமபதம் சென்று எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவார்கள். எப்படின்னா, துவயமகாமந்திரத்தினுடைய உத்தரவாக்கியத்திலே சொன்னதான பரமபுருஷார்த்தம் ஸ்ரீமதே நாராயணாய நமகா என்றதான பரமபுருஷார்த்தமான பரமபதத்திலே கைங்கரியத்தை அடைவார்கள். எப்படி? நமோ நாராயணாயா என்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்து இருந்து ஏத்துவர் பல்லாண்டே. அப்போ இங்கு பல்லாண்டு பாடக்கூடியவர்கள், இங்கு ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த இந்த பாசுரங்களை பாடக்கூடியவர்கள் பரமபதத்திலே சென்று பல்லாண்டு பாடுவார்கள். எதை போலனா, சாந்தோக்கிய உபனிஷத்தில் சாண்டில்ய வித்தை அப்படிங்கிறது பிரபாடகம் 3 தெரிவிக்கப்பட்டது. அதில் தத்கிரது நியாயம்னு ஒன்று சொல்லப்பட்டது. அந்த நியாயம் என்னன்னா, இந்த லோகத்திலே எம்பெருமானை உபாசனை பண்ணுபவன் எப்படி உபாசிக்கிறானோ அப்படியே இங்கிருந்து பரமபதம் சென்று இங்கு எப்படி உபாசித்தானோ அதே போல் அங்கு சென்று உபாசிப்பான். இங்கே நந்தவன கைங்கரியம் பண்ணினான், அங்கே நந்தவன கைங்கரியம். இங்கே ஸ்ரீபாதந்தாங்கியாக இருந்தான், அங்கேயும் ஸ்ரீபாதந்தாங்கி. இங்கு எம்பெருமானுக்கு வாசா கைங்கரியம் பல்லாண்டு பாடினான், அங்கேயும் எம்பெருமானுக்கு பல்லாண்டு. அப்போ இங்கே என்ன கைங்கரியம் பண்ணினானோ அதே கைங்கரியம் அங்கேயும் பண்ணுவான் என்று சாந்தோக்கிய உபனிஷத் தெரிவித்ததே. அந்த வாக்கியத்தை போலே எந்த உறக்கமோ, அதாவது தூக்கமோ, வியாதியோ, பசியோ, மூப்போ, எந்த துக்கமும் இல்லாமல் எம்பெருமானையே எப்பொழுதும் பல்லாண்டு பாடிக்கொண்டே இருப்பார்கள். பிராப்பிய பூமியிலே புக்கிருந்து இப்பாசுரம் சொல்லி அனுபவிக்க பெறுவர். பரமபோக்கியமான பரமபிராப்பியமான பரமபதத்திலே சென்று நமோ நாராயணாயா என்று இந்த பாசுரத்தையே சொல்லிக்கொண்டே இருந்து எம்பெருமானை அனுபவிப்பார்கள் என்று இந்த பாசுரத்திற்கு பலஸ்ருதியாக ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்ய, ஆக இந்த 11 பாசுரங்களையும் யார் ஒருவர் கேட்கிறாரோ 10 பாசுரங்களுடைய அர்த்தங்களையும் அறிந்து கொண்டு யார் அனுசந்தானம் பண்ணினார்களோ அவர்கள் பரமபதத்திலே சென்று வாசா கைங்கரியம் பண்ணுவார்கள், பரமபதத்திலே சென்று இங்கு பண்ணிய கைங்கரியத்தையே பண்ணுவார்கள் என்று அழகான பலஸ்ருதியோடு கூடியதான இந்த குயில் பாட்டு என்றதான 5வது பதிகம். அந்த 5வது பதிகத்தை இந்த கோட்டியில் அடியேனும் விண்ணப்பிக்க வேணும் என்று பரமநீசன் நீசனேன் நிறையொன்றும் இலேதான அடியேனையும் 2 வார்த்தைகள் விண்ணப்பிக்க வேணும் என்று நியமித்தருளியதான நம்முடைய பரம போக்கியமாக விளங்கக்கூடிய, நமக்கு பரம பிராப்பிய பூதராய் விளங்கக்கூடிய, பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கக்கூடிய நம்முடைய ஜீயர் சுவாமிகளுடைய தேனே மலரும் திருவடி தாமரைகளிலே அடியவனுடைய பிரணாமங்களை தெரிவித்து கொண்டு இளைய புன்கவிதையேலும் எம்பிரார்க்கு இனியவாறே என்று திருச்செவி சாத்தி அருளியதான கோட்டியாருடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு அடியமோடும் நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டு என்று தெரிவித்து கொண்டு அடியனுடைய வார்த்தையை இத்தோட முடிவரச் செய்கிறேன். ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை
கோதாயை நித்யமங்கலம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். யதுகுரி யதிராஜ ஜீயர் திருவடிகளே சரணம். அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ சடலோபன் தந்தாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாழ மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டீரும் இன்னும் ஒரு நூற்றாண்டீரும் இன்னும் ஒரு